வெளிப்படுத்தின விசேஷம் 18:5. அவனுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 18:4. எத்தனாவது அது எத்தனாவது வாசம்? 4வது வசனம். 4வது வசனத்தை வாசி. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகும் கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவருக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வரணுமா இல்லையா? வெளியே வரணுமா இல்லையா? எல்லாரும் சிரிக்கிறீங்க. நீங்க அவளுக்குள்ள இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியாளர் சொல்றாரு, அவளை விட்டு வெளியே கீழ்படிவியா? அவளை எப்படி விடுறது? நான் அவளுக்குள்ளதான் இருப்பேன், அவனுக்குள்ளதான் இருப்பேன். பொம்பளையானால் அவனுக்குள்ள இருக்கிறது, ஆம்பளையானா அவனுக்கு உள்ள இருக்கு. வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அவள் என்பது கத்தோலிக்க திருச்சபை என்பதை மறந்து விடாதீங்க. 18:1, 2 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருக்கும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. என்னன்னா அவள் சொல்றது மகாபாபிலோன்ல இருக்கிறது. மகாபாபிலோனையும் பாபிலோனுக்குள்ள இருக்கிற திருச்சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் அதிகாரம். அந்த மகாபாபிலோன் யாரு? இப்ப இருக்கிற இத்தாலி வாடிக்கை நகர். அது 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு. 7 மலைகளின் மேல் 7 தலைகளை உடைய ஒரு மிருகத்துமே உட்கார்ந்து ஒரு பொம்பளை, அவதான். அவளை விட்டு வெளியே வாங்க. நீ எவனுக்குள்ள இருக்க? எவனுக்குள்ளயாவது இருக்கலாமா? கூடாது. சில ஆள் பணத்துக்குள்ள இருக்கான். அவனுக்கு தூங்கும் போதும் பணம், விழிச்சாலும் பணம் இருக்கு போயிரு. சான்ஸ் அவனை அந்த ஊழியக்காரனை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல. இயேசுவை சொல்லி இயேசுனாரோட பரிசுத்தாவியானவரோட சத்தியத்தோட இருக்க விட மாட்டான். சாத்தா உங்களை திரும்ப பிடிச்சி அதுக்குள்ள தள்ளுவான், இச்சைக்குள்ள தள்ளுவான். பண ஆசை, பொருள் ஆசை, பொம்பளை ஆசை, ஆம்பளை ஆசை, சொத்து ஆசை, நில ஆசை, 2 வீலர் 4 வீலருடைய ஆசை, ஜாதிக்கு மேல, சமுதாயத்துக்கு மேல, சொந்தத்துக்கு மேல, பந்தத்துக்கு மேல, எல்லாத்துக்குள்ளே முடிச்சு தள்ளிடுவேன். அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது நான் இப்ப சொன்னது அத்தனையே சபைக்குள்ளே இருக்கு. அந்த சபையை ஒரு பொம்பளைக்கு கூப்பிட்டு போய், அந்த சபையை பொம்பளைக்கு கூப்பிட்டு பேசிருக்கியா? அவளை விட்டு வெளியே வாங்கன்னு அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்க வருவீங்களா? அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஏன்னா அது அசுத்த ஆவிகளின் காவல் வீடு, சகல அருவருப்பு உள்ள இருக்கு. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது சேவிக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள். எங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை பெற்ற மாதாவையும் தெரியும் சொல்லிட்டு அறிக்கிறார். சமுதாயம் முழுவதும் இறைவனுடைய தண்டனைக்கு பாத்திரமான கூட்டம். எவன் வெளியே வாராடா அவங்க தப்புவா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். 5ஆம் வசனம் சொல்லுது, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். பாத்தீங்களா? ஒரு நேரம் வச்சிருக்காங்க சமுதாயத்துக்கு. ஒட்டு மொத்தமா நரகத்தில் தள்ளிவிடுவார். அவர் நரகத்தில் தள்ளுறதுக்கு முன்னாடி, நியாயம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும் வெளியே. உங்க சொந்த வந்த யாரும் ஆட்சியில் இருக்காங்களா? இந்துவா இருக்காங்களோ? கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்ப அவங்க உயிரோட இருக்கும்போது இப்ப காலம் மனம் திரும்புறதுக்கு காலம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். உங்க சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு வெளியே வர சொல்லுங்க. பொதுவான காரியத்துக்காக
கத்தோலிக்கங்களோட இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தலாமா? என்ன சொல்றாரு? பொதுவான பொது பிரச்சனைகளுக்காக, பொதுவான காரியங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏருக்கு மாறா பேசுறது, திருப்புறது, டைவர்ட் பண்ணி விடுறது. இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கேன், அவனே அமைதியா இருக்கான். இப்ப அந்த ஆவி ஜம்ப் பண்ணி இங்க வந்துருச்சு. எப்ப அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னால், அவள் என்பது யாரு? 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையது, சூதனமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ பட்டாமரமும் சிவப்பான ஆடையும் தரிந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகி அருவருக்குள்ளினால் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. கடைசி வசனம் வாசி. நீ கண்ட ஸ்திரியானவர் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற நகரமேயா. அந்த மகாநகரம், அந்த மகாபாபிலோன். அப்ப மகாபாபிலோன் என்று சொல்லப்படுவதும் மகாநகரம் என்று சொல்லப்படுவதும் இத்தாலியில் உள்ள வாடிகன் நகர். அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற மிருகத்துக்கு 7 தலை இருந்துச்சான். எத்தனை தலை? 7 தலை. 7 தலை. யோவான் கண்ட தரிசனத்துல ஒரு பொம்பளை ஒரு சிவப்பான மிருகத்து மேல உட்கார்ந்துருக்கா. அவ கையில இது பிடிச்சிருக்கா, ஒரு கோப்பை. அவள் ரெட் கலர் சேரி தான் உடுத்துவா. அவள் ஆதிபராசக்தியே இல்லை, அது ஆர்சி சபை. பங்காரடிகளா அங்கம் வகித்த ஆதிபராசக்தி அல்ல. அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் தீர்க்க தரிசன ஆவி இருக்கு. அப்போ தீர்க்க தரிசனத்தை சிந்திக்கும் போது ஆர்வமா கேட்பீங்க. தூக்கம் வருதுன்னா அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? தூக்கத்தின் அசுத்த ஆவி. அதான் அசுத்த ஆவி. சத்தியத்தை கவனிக்க விடாதபடி, உள்வாங்கி விடாதபடி, உங்களை உறங்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வேற. கவனிக்க விடாது. நீங்க அதோடு போராடி ஜெயிச்சு தான் வசனத்தை கேட்கணும். நீங்க அந்த ஆவி வாழை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டுறக்கூடாது. நல்லா தூங்கிட்டு எந்திரிக்க கூடாது. கொரட்டை விட்டு சிலாலே தூங்கி வாணி வெடிக்கிறா கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு. நான் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு வெள்ளச்சலை கட்டிக்கிட்டு கொண்டு கொட்டி பாட்டு பாடு வரைக்கும் நல்லா குதிச்சா அப்புறம் பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே தூங்குது. இப்படி விழுதா? அதாவது பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அப்படியே விழுந்துட்டு அப்படியே நான் அதுக்கு விழுது வாணி. ஐயோ, நாடகம் என்றோ நடக்கிறது. அவள் என்றால் மகாநகரம். அவள் என்று சொன்னால் மகாநகர். அந்த மகாநகரத்துக்கு பேரு இத்தாலி, வாடிக்கன் நகர். இதுல பாப்பாண்டவர் தான் தலைவராக இருப்பார். அவருடைய தலைமையில் இருக்கிற முழு உலக திருச்சபை கேத்தலிக் சர்ச். இதை ஒரு பெண்ணாக வடிவமைத்து இறைவன் யோவானுக்கு தரிசனத்தில் காண்பிக்கிறேன். அவர் காண்பிக்கும் பொழுது கத்தோலிக்க திருச்சபை பிறக்கவே இல்லை. அதனால கவனிக்க. ஸ்ரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு ஆண்டவர் சொல்லும்போது ஸ்ரீயின் வித்தாக இயேசுனார் பிறக்கவே இல்லை. 4000 வருஷம் ஆச்சு. ஆனா கத்தோலிக்க திருச்சபையை பற்றி கிபி 96 தேவன் காமிக்கிறேன். 7 தலைகளை உடைய 10 கொம்புகளை உடைய ஒரு சிவப்பான மிருகத்தின் மேல்
ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ மகாநகரமாம். அந்த மகாநகரத்துக்குள்ளே ஒரு சபை இருக்கு. அந்த சபையை தான் பொம்பளையா சொல்லி இருக்கு. அது மகாபாபிலோன், சகல அசுத்த ஆவிகளின் காவல் வீடு, அருவருப்புகளும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற இடம். முழு உலக மனித சமுதாயத்திலும் மெஜாரிட்டி மக்கள் அங்கதான் இருக்கான். கிறிஸ்தவனா? உங்களுக்குள்ள கடவுளுக்கு ஏற்ற வைராக்கியம் உண்டாக்குறதுக்கு, சத்தியத்தின் மேலுள்ள பற்றுதலை அதிகரிக்க பண்ணுறதுக்காக நான் பேசுவேன். அவங்கள தாக்கணும்னு பேசுறது இல்லை. தாக்குறதுனால எனக்கு லாபமே கிடையாது. உங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் உண்டா? இயேசுநாதர் மேல, இயேசுநாதர் அந்த வேதத்தின் மேல, பரிசுத்தாவியானவர் மேல, உங்க ஐக்கியத்தின் மேல ஒரு உறுதி உண்டாகணும், வைராக்கியம் உண்டாகணும். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட எப்படி பேசுறது, ஃப்ரீயா பேசுறது. இந்த பொது மேடைகள்லாம் போறேன், அப்படி பேச மாட்டேன். எத்தனையோ பப்ளிக் மீட்டிங்கில் பேச விடுவாங்க, டச்சே பண்ண மாட்டேன். போயிட்டே இருப்பேன். வசனத்தை எடுப்பேன், வசனத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியத்தில் உண்டாக்க முடியாது. அவங்கள கடவுளுடைய அன்புக்குள்ள கொண்டு போக முடியாது. கடவுளை பற்றி விசுவாசத்தில் அவங்களை வளர்க்க முடியாது. கடவுளுக்காக பாடுபட அவங்களை உருவாக்க முடியாது. ஆனால் உங்களை நான் அது செய்யலாம். நீங்க கூடி வரும் பொழுதுதான் அதை நான் செய்ய முடியும். அந்த ஊழியத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது உங்கள்கிட்ட செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரன் எல்லாம் செய்ய முடியுமா? அவனுக்கு அது தேவையில்லை. அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், அவனுக்கு பேர் புகழ் சம்பாதிக்கணும். ஏதனாடைய சித்தம் செய்யணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. சும்மா சித்தம் சொல்லி பாட்டு போடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்று இருக்கு, தெய்வ சித்தம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதனால உலகத்தில் உள்ள ஊழியக்காரங்க இல்லை, உங்களிடத்தில் தான் விடுதலையோடு சத்தியத்தை சொல்லி வைராக்கியத்தை எழுப்பி விட முடியும். மாம்ச வைராக்கியம் இல்லை, ஆவிக்குரிய வைராக்கியம், சத்தியத்தின் மேலே, உபதேசத்தின் மேலே வைராக்கியம், சபை ஐக்கியத்தின் மேலே வைராக்கியம், உங்கள் அழைப்பு தெரிந்து கொள்வதில் மேலே வைராக்கியம், உங்க மேல இறங்கிக்கிட்டு இருக்கிற அபிஷேகத்தின் மேலே வைராக்கியம். அதை விட்டு பிரிக்கிறதுக்கு அசுத்த ஆவி சுத்திட்டே வருவான். அவன் கையில உங்களை சிக்க விடக்கூடாது, உங்களை தப்பு வைக்கணும். அதான் எனக்கு ஊழியம், அதான் எனக்கு ஊழியம். நீங்க தனிமையில போராடி ஜெயிக்க முடியாதியா? அப்படி சொல்லி கொடுத்தா அது சாத்தா. அதுக்கு தான் தலைமைத்துவத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியும். படிச்சா தானே உங்களுக்கு சபை இருக்கு, உங்களுக்கு ஊழியம் இருக்கு, உங்களுக்கு ஜெபிக்க முடியும், உங்களுக்கு ஆத்மா சேர்க்க முடியும்னு சொல்லிவிட்டு நீங்க போக வேண்டிய பாதையை படிக்கட்டா எப்படி எப்படி? அதனால அவள் என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையை பற்றி சொல்லியிருக்கு. மிருகம் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. ஏழு தலைகள், 2 அர்த்தம். 9வது வசனம் வாசிங்க, 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அந்த 7 மலைகள் என்று சொல்லியிருக்கல, இது இத்தாலி வாடிக்கை நகரில் தான் 7 மலை இருக்கு. உலகம் பூரா தேடினாலும் 7 மலை ஒத்தாப்புல இருக்காது. மலை தொடர் இருக்கும். 7 மலைக்கும் ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த 7 மலைகளையும் ரோமுஸ், ரோமுலஸ் என்ற 2 சகோதரமார்களுடைய காலத்தில் அதை பண்படுத்தி அதில் சின்ன வீடு கட்டி பண்ணாங்க, சின்ன ஆஃபீஸ் ரூம் போட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டே தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் கிரேக்க தளபதிகளோட செஞ்சு யுத்தங்களுக்கு போனாங்க, படித்தாங்க. அப்புறம் அந்த சின்ன கிராமமாக இருந்தது பட்டணமாக மாறுது, பட்டணமாக மாறினது ராஜ்யமாக மாறுது. அப்படியே காலங்கள் கடந்து செல்ல கடந்து செல்ல கடந்து செல்ல சாம்ராஜ்யமாக மாறுது. முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். அப்போ இதில் 2 அர்த்தம் கொடுக்குறேன். 7 தலைகளுக்கு 2 அர்த்தம் ஆவியான கொடுக்குறேன். நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒன்று தான் அர்த்தம் நிற்கக்கூடாது. தீர்க்க தரிசன வாக்கியங்களுக்கு உள்ள அர்த்தம் இருக்கும், வெளியான அர்த்தம் இருக்கும். உள்ள அர்த்தத்தில் அர்த்தத்துக்கு மேலே அர்த்தம் உள்ள பொதிச்சிருக்கும். அதெல்லாம் உங்கள் மேலே பரிசுத்தாவி இருந்தால் சொல்லி தருவேன். அதான் வசனத்தின் ஆழங்களுக்குள்ள போகுது. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு பிரசந்தம் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கி தின்னுக்கிட்டு காலத்தை வீணாக்க கூடாது. கர்த்தருக்காக வந்த தலைவர்களாக இருக்கணும். இயேசுநாதரை பின்பற்றின தலைவர்கள் எல்லாரும் ரத்த சாட்சியம் மறித்தார்கள்.
அவங்க ஒன்றும் பண ஆசைக்கு அடிமைப்படலை. காரணம் அவங்க இந்த உலகத்தில் வாழணும்னு வரவே இல்லை ஊழியத்துக்கு. அவங்க ஊழியத்துக்கு வந்தது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கிறீங்க. மைய சக்கரம் அதுவா இருக்கணும். அந்த ஒரு சக்கரத்தில் வண்டி 2 சக்கரம் போடும். வண்டியோட சக்கரங்கள் 2 தேவை. அதில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் சமமா இருக்கு. அந்த சக்கரத்துக்கு மையத்தில் ஒன்று போடுவாங்களா, அதுக்கு பேர் என்ன? அச்சாணி. நமக்கு அச்சாணி இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றின, இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள். இந்த 2ஐயும் தள்ளிவிட்டு அவங்களையோ, அதாவது அவங்க என்ன, அவங்க வாழ்க்கையை தள்ளிட்டு, அவங்க பண்ண உபதேசத்தை தள்ளிட்டு நீங்க ஒரு ஊழியம் செய்வீங்கன்னா நரகத்துக்கு போறது கஷ்டம். உண்மை. நரகத்துக்கு போறது உண்மை. நீங்க பேசுறது என்ன பரலோகமா இருக்கலாம், தேவசித்தம் இருக்கலாம், பரிசுத்தம் இருக்கலாம், பேச்சிலையும் பிரசங்கத்திலையும் பாட்டிலையும் ஜெபத்திலையும். ஆனா போறது பரலோகம் இல்லை. அதை நீங்க தெளிவா விளங்கிறது. எங்க போவா? நரகம். பாட்டில் இருந்த போது அதில் பரிசுத்தம், பரலோகம். பேச்சிலையும் மூச்சிலையும் ஐயா பாடுவார பாதரே பரலோகம் தான். பார்த்தீங்களா? இப்படி பாடினா போயிட முடியுமா? பரலோகம் கேசட் போட்டால் போயிட முடியுமா? இல்லையே. அப்படி பார்க்க சத்தியத்தின்படி ஆவியானவர் நம்மளை நடத்தணும். இந்த பூமியில சாகருக்கு முன்னாடி நடத்தப்படலை அப்படின்னா நீ செத்து பரலோகம். பாட்டு பாடுறதுனால பரலோக முடியாது. கைதட்டி அந்நியவாதத்தினால பரலோக முடியாது. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலேயும் புத்தியை தந்தருவாராக. சபை பாஸ்டராக்கும் தீமோத்தேயு 7 சபைக்கு தலைவன். அவனுக்கே இப்படி சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலேயும் புத்தியை தந்தருவாராக. எத்தனாவது 2 தீமோத்தேயு 4. அஞ்சாறு 2 தீமோத்தேயு இல்லையோ? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். மத்தியில 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மறந்துடாதீங்க. உங்க தலையில எழுதிட்டு போங்க. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். உட்கார்ந்து சிந்திக்கணும்ல. சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியத்திலும், ஊழியத்துல என்னென்ன காரியம் இருக்கோ எல்லா காரியத்திலையும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். சிந்திச்சா தானே. மறந்துட்டு போனா மண்ணு தான் வரும் சிந்தனையில. அதனால பாட்டு பாட்டுனா போதாதப்பா. பரிசுத்தத்தை பத்தி பேசினா போதாது, பிரசவம் பண்ணா போதாது, ஜெபக்கூட்டத்தில் சொன்னா போதாது. வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்கு ஆவியானவர் இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா பேச்சு இருக்கும், பிரசங்கம் இருக்கும், பாட்டு இருக்கு, பரலோகம் போக முடியும். சொல்லுகிற வேலையை சிந்திச்சுக்கோ. உன் தலையில எழுதிக்க. அடிக்கடி உன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். வேற என்ன தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காத, நரகத்துக்கு போயிடுவார். சொல்லுகிற வேலையை சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலையும் புத்தியை தந்தருளுவாராக. அவன் எத்தனை காரியம் இருக்கோ அத்தனை காரியத்திலும் புத்தி வேணும். ஆண்டவர் தான் தர. அப்ப அவள் என்று சொன்னால் யாரு? அவள் என்றால் அது அவள் நானும் அப்படி பாடிட்டு போக கூடாதுல்ல. அவள் என்றால் மகா பாபிலோன். இந்த அறிவு இருக்கணும் திருச்சபை நடத்துற தலைவர்களுக்கு. அவள் என்றால் மகாபாபிலோன். அந்த மிருகத்தில் ஏறி இருக்கிற ஸ்திரியை கண்டாயே, அந்த ஸ்திரீ மகாபாபிலோன். பாபிலோன் விழுந்தது விழுந்தது. சகல அசுத்த ஆவிகளின் காவல் வீடு, சகல அருவருப்புகளுக்கு தாய், பேசிகளுக்கு தாய்.
முதலாம் நூற்றாண்டு கிபி 96 சொல்லிட்டேன். கத்தோலிக்க சபை பிறந்தது எப்போ தெரியுமா? 300 வருஷம் கழிச்சு. கத்தோலிக்க சபை பிறந்தது எப்ப? தாய் திருச்சபை, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட திருச்சபை, தாய் திருச்சபை. 300 வருஷம் ஓடிச்சு அந்த சபை. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி 300க்கு மேல அவன் அரசனாக வர்றான். அவன் யுத்தத்தில் சிலுவை படம் போட்டு, சிலுவையில கொடியில சிலுவை படம் போட்டு ஜெயிச்சிட்டான். அப்போ இது கிறிஸ்தவனுடைய புனித சின்னம் சொல்லி அவன் கிறிஸ்தவனா மாறுறான். உலகம் முழுவதுக்கும் தலைவனா மாறுறான். ரோம சக்கரவர்த்தி. அவன் காலத்தில் ரோம் மேற்கு கிழக்குன்னு பிரிஞ்சிருச்சு. அது ரெண்டையும் ஒன்றாக்குறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தான். ஆனால் அந்த பாஸ்ட் மாற அப்பவும் பிசாசு போட்டு வரட்டுச்சு. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாயா, இவன் கான்ஸ்டன்டைன் நோபல் சக்கரவர்த்தி இந்துலேருந்து உள்ள வந்தவனா, இவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுக்கு பிள்ளையா இருக்கணும், எல்லாரும் பரலோகம் வரணும் அப்படின்னு உலகத்துக்கே ஜூசியை சொல்கிறேன். ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கிறாங்க பத்தியா, இந்த கிறுக்கோழி பயிலுக அந்நியவாச பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். உடனே பாஸ்டர்ஸ் மாநாடே போட்டான். சில தீர்மானங்களை எடுக்கிற அந்த பாஸ்டர் ஏண்டா போட்டு குழப்பறிய. ஒருத்தன் சொல்றான் இயேசு மட்டும்தான் அப்படிங்கிற. இறைவன் யாரு? இயேசு மட்டும். ஒருத்தன் சொல்றான், ஒரு கூட்டம் அது இறைவன் இதாவா இருந்த அவர் இயேசுவா வந்த அவர் பரிசுத்தாவே மாறிட்டார். அப்ப இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தியில. ஓர் இறை கோட்பாடு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சிலர் சொல்றாங்க அவர் பிதா, அவர் தனி, இயேசு தனி, இயேசு தனி. அதனால இயேசுவை கூப்பிடணும்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் பிதாவை யெகோவா அவரை மட்டும்தான் கூப்பிடணும், அவரை தான் ஜெபிக்கணும், அவரை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம். பார்த்துதான் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி குழம்பிட்டான். திருட்டு போயிடா, என்னடா பாஸ்ட் மாறுவீங்கல்ல, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றேன். எல்லா பேரும் வா உட்காரு, எல்லா பேரும் விவாதி விவாதின்னு சொன்னா சண்டை போடுறாங்க. என்ன பாஸ்ட் மீட்டிங், என்ன ஊழியர் மீட்டிங், ஒரே சண்டையா தான் இருக்கு. சண்டையை பார்க்குறக்கு நாங்கள் வர சௌரி மாதிரி கேட்குறாரு நம்மகிட்ட. எல்லாம் கொடுத்து வாங்கன்னுக்கிறீங்க, அங்கே வந்து சண்டை போடுறாங்க தவிர மாதிரி. நாங்கள் சண்டையை பார்த்துட்டு வர்றதுக்கா நாங்களாம் வரல போங்க அப்படிங்கிறாலே அவரு கூலாக சொல்கிறாரு. இங்கே சண்டை தான் நடக்குது. ஏதாவது கற்றுக்கொள்கிற மாதிரி சொல்கிறாங்களா? விவாதிக்கணும். இப்படி ஒரு கருத்து எனக்கு கேள்விப்பட்டேன், இப்படி ஒரு கருத்தை நான் புத்தகத்தில் படித்தேன், இப்படி ஒரு கருத்தை நான் கேசட்டில் கேட்டேன், இது எப்படி சௌர மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ஐக்கியத்தில் உள்ளவங்கள்ட்ட கொண்டாந்து வைக்கணும். இஷ்டப்படி பிரச்சனை பண்ணக்கூடாது. உன்னை அசுத்தாய் கொண்டு போயிடுவேன். ஒரு ஐக்கியத்தை கத்தை தந்திருக்காருன்னா ஐக்கியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கருத்துக்களை பரிமாறு. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லத்தான் செய்வேன். சண்டை வரத்தான் செய்யும். வருமா வராதா? வரும். முதல்ல பாஸ் மீட்டிங் வச்சாங்கய்யா பேதர் தலைமையில். சண்டை என்ன அவங்க சௌர மாதிரி எல்லாரும் பாஸ் மீட்டிங் சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை போடுவேன். இது எப்போ ஆரம்பிச்சது? முதல் நூற்றாண்டிலே கிபி 50 ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க இன்ன வரைக்கும் தொடருது அந்த ஆவி. அப்படியே ஜம்ப் பண்ணி இப்ப நமக்குள்ள வந்துருச்சா? 15 அதிகாரத்தில் இருக்கப்பா. அப்போ 15 பற்றி காப்பியை குடுறா, குடிச்சுக்கிட்டே கேட்கட்டும்பா. அதிகாரத்தில் இருக்க 5 வசனமா? ஆமாங்கய்யா. மத்தியில 7 வசனம். 15 வசனம். 15 அதிகாரம். 15 அதிகாரத்தில் எத்தனை வசனம்? 7 வசனம். 5லேருந்து வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி
அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூறினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியர் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். சரி, பெரிய ஆள் மாதிரி காட்டக்கூடாது. மிகுந்த தர்க்கம், புரியுதா? என்னை தெரிந்து கொண்டேன். இப்ப என்ன பிரச்சனை? அதுக்கு சொல்லியா? என்னத்தான் தேர்ந்தெடுத்துட்டாரு, நீ பெரிய தலைவர் தான் எங்களுக்கு தெரியுமே. ஆளுகள் கூடின உடனே தங்களை பெரிய ஆளாக்கு, மைக்கு கிடைச்ச உடனே தங்களை பெரிய ஆளாக்கு. கூடுனா பாஸ்மார் கூடுனா ஒரு விஷயத்தை விவாதிக்கும். அப்படி விவாதிக்கும் போது என்ன உண்டாகும்? தர்க்கம், மிகுந்த தர்க்கம் உண்டான போது அவன் ஒன்ன சொல்றான், இவன் ஒன்ன சொல்றான், இவன் ஒன்ன சொல்றான், இவன் ஒன்ன சொல்றான். குழம்பிட்டான் கான்ஸ்டன்டின் சக்கரவர்த்தி, உலகத்துக்கே இந்த ராஜாவன். ஆனா இந்த பாஸ்மார் பண்ற வேலை அவனுக்கு தலைவலி வேணும். 1ஆம் நூற்றாண்டுலேயே அது ஆரம்பிச்சதுயா. அதுக்காக சொல்ல வாரேன். திரும்பவே மாட்டாங்க நம்ம ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் பொதுவான கருத்து, சத்தியத்தின்படி உள்ள கருத்தை கொண்டு வந்து தான் ஆகணும். அப்படி கொண்டு வர விடாமல் சாத்தான் பலரை எழுச்சிவான், தூண்டி விடுவா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வைராக்கியசாலி. பரிசேயர் பவுல் அதில் அந்த கூட்டத்தில் இருந்தேன். பவுல் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நான் பரிசேயர் பிறந்த பரிசேயம்பேன். அதெல்லாம் சேர்ந்து என் சாட்சி. இந்த இப்போ படிக்கிறானே, இப்போ என்ன பண்ண போற? இவனுக்காக தான் கூட்டியிருக்காங்க. யாருக்கு? பவுலுக்காக தான் பாஸ் மீட்டிங்கை முதல் மீட்டிங்கை போட்டாங்க. எதாச்சா இருக்கிறேன், வரல போகணும்னு அறுத்தாகணும். எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் என்ன செய்யணும்? விதைச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அறுக்கணும். அறுத்தா தான் உங்களுக்கு வரலாம். அறுத்தா தான் உங்களுக்கு வரலாம், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் நீங்கள் விதைக்காதீங்க. தர்க்கங்களை விதைக்காதீங்க. தவறான கருத்துக்களை விதைக்காதீங்க. உங்கள் மாம்ச கருத்து, மனுஷ கருத்து, உலக கருத்துக்களை எல்லாம் விதைக்காதீங்க. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே சுபாவத்தை விதைக்கணும். அப்போ இந்த கூட்டமே யாருக்காக தான் கூட்டுறாங்க? பவுலுக்கா. 2வது வாசிங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க, அப்ப கூடி வந்திருக்கும் போதுதான் மிகுந்த தர்க்கம் உண்டாது. பரிசேய சமயத்தில் உள்ளவன் விருத்தசனம் பண்ணணுமியா, மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமியா அப்படிங்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள விருத்தசனம் வரக்கூடாது. புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள நியாயப்பிரமாணம் வரக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க? ரட்சிப்பு கிருபையினால ரட்சிக்கப்படட்டும், யாசானம் இருக்கட்டும், பரிசுத்தப்படட்டும், அந்நியவாதம் பேசட்டும், கூட்டத்துக்கு வரட்டும், ஆராணைக்கு வரட்டும், சுவிசேஷம் சொல்லட்டு. ஆனா ஆம்பளை பூரா விருத்தசனம் பண்ணியார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஆம்பளை பொம்பளை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஆம்பளை பிள்ளை பார்த்தா அவங்க 40 நாள் வீட்டுக்குள்ள இருக்கணும். பொம்பளை பிள்ளை பார்த்தா 80 நாள் வீட்டுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதி. இதெல்லாம் கை கொள்ளுன்னு சொல்றாங்க. மாதவிடாய் காலத்தில் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது பொம்பளை, வெளியில திண்ணில பாய போட்டு படுத்துறேன். இதெல்லாம் கை கொள்ளுன்னு சொல்றாங்க. புதிய பாட்டு சபைக்குள்ள இதெல்லாம் வரலாமா? கூடாது. ஆனா கொண்டு வர்றதுக்கு நிற்கிறாங்களே, எல்லாம் ஜாம்பவான்களா இருக்காங்க, இடிதிரி மன்னர்களா இருக்காங்க. அப்போ மிகுந்த தர்க்கம், வாக்குவாதம் சகோதரமார்கள் கூடி வரும்போது உண்டாகும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே வரக்கூடாதுல்ல. அதுல இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலே அதுல இருந்து வந்துருவாண்டா வெளியே. அவளை விட்டு வெளியே வாருங்கள். உலகம் ஒரு பொம்பளை.
அந்த உலகம் என்று சொன்னால் கலாச்சாரம், மரபுகள், பண்பாடுகள், போலியான கொள்கைகள், இதெல்லாம் உலகத்தில் இருக்கு. அதை விட்டு வெளியே வரணும். அந்த உலகம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லுவார் யார்? யாக்கோபு அப்போஸ்தலன். அவளை விட்டு வெளியே வரங்கன்னா வெறும் கத்தோலிக்க சபையை மட்டும் நினைச்சிடாதீங்க. 17 அதிகாரம் 18 அதிகாரம் கத்தோலிக்க சபை. யாக்கோபு 4 நாள் உலகம் 4 நாள் என்ன சொல்லுது? உபச்சாரங்களே உலக சிநேகம், தேவனுக்கு தேவனுக்கு விரோதமான பகை. என்று அறியீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்போ உலகம் ஒரு பொம்பளை, கத்தோலிக்க சபை ஒரு பொம்பளை, இப்படி பொம்பளைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு. சபையானது இந்த பெண்களோடு தொடர்பு வச்சுக்கிற கூடாது. உலகம் ஒரு பொம்பளை, அந்த 17ஆம் 18ஆம் அதிகாரத்தின்படி கத்தோலிக்க திருச்சபை ஒரு பொம்பளை, இவங்களோட சம்பந்தங்கள் இருந்தால். இப்போ உலகம் ஒரு பொம்பளைனா கலாச்சாரம், உலகம்னா என்னது? கலாச்சாரம், பண்பாடு, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய முறைமை, இதோடு கூட யாராவது தொடர்பு வச்சாங்கன்னா அவங்க வேசி, அந்த சபை வேசி ஆயிரும். கத்தோலிக்க சபையோடு தொடர்பு வச்சுக்கிற கூடாது, சிஎஸ்எஸ் சபையோடு தொடர்பு வச்சுக்கிற கூடாது. அவளை விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். இது மாதிரி பெந்தகோஸ்துலையும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனைவி பதிலாக பல மனைவி வச்சிருக்கானா? வச்சிருக்காங்கல்ல. ஒருத்தன் கேட்குறேன், ஆபிரகாம் பரலோகத்துக்கு ஒரு வாரம் வர மாட்டாரா? வருவார். யாக்கோபு ஒரு வாரம் வர மாட்டாரா? யாக்கோவுக்கு 4 பொண்டாட்டி வச்சுக்கலாமா இல்லையா? ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி வச்சுக்கலாமா இல்லையா? இந்த சல்மான் கான்னா சாலமோன். இந்த சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 1000 பொண்டாட்டி. இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனா எப்படி அபிரதம் பண்றது? அதனால சிபிஎம் கடையை பார்த்தாங்க, இப்படியெல்லாம் வம்பு வரும்டா, வேண்டாம். கல்யாணம் முடிச்சவனுக்கு சியோன்ல இடம் இல்லைன்னே சொல்லிடு. கல்யாணம் முடிச்சவனுக்கு சியோன்ல இடம் இல்லைன்னு சொல்லிடு. அவன் ஆபிரகாமா இருக்கட்டும், அவனுக்கு அப்பத்தாவா இருக்கட்டும், வேணாம் வர முடியாதுன்னு சொல்ற. இல்லைன்னா அதை கை கொள்ளுவாங்க இல்லையா? அவரே பரலோகத்துக்கு வர்றாரு, அப்புறம் என்ன நாங்கள் வர முடியாதா? 3 உள்ளடிக்காரன் மேலே வந்து உட்காந்துருக்கானா இல்லையா? 4 உள்ளடிக்காரன் வந்து மேலே உட்காந்துருக்கானா இல்லையா? அப்போ எங்களுக்கு கிடைக்காதா? அப்போ அசுத்த ஆவி எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்குது பாரு. கொள்ளாத. புதிய ஏற்பாட்டு சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம். இந்த திருச்சபைக்குள்ளே நியாயப்பிரமாணம் வரக்கூடாது, விருத்தசேதனம் வரக்கூடாது, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய குடும்ப வாழ்க்கை வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து என்ன போதிக்கணும்? அவங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன விசுவாசம் இருந்துச்சோ அதை போதி. அவங்களுக்கும் தேவனுக்கும் உறவாடுவதற்கு எவ்வளவு பரிசுத்தம் இருந்துச்சோ அதை பேசு. மற்றது அவன் குடும்ப வாழ்க்கையை பூரா எடுக்கலாமா? அவன் வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுக்கலாமா? புதிய ஏற்பாட்டு சபை இது வேற. புதிய ஏற்பாட்டு சபை தனித்துவம் வாய்ந்தது. அதை நடத்திட்டு போறவர் பரிசுத்த ஆவியானவர். இதுக்குள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே வரக்கூடாது, உலகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு வரக்கூடாது. இது தனித்தன்மை வாய்ந்தது. இது பாடி ஆஃப் த கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய உடல். புதிய ஏற்பாட்டு சபை இதுக்குள்ள யூதம் வரலாம், பிரஜாதி வரலாம், பிரதேசத்தான் வரலாம், ஆணு வரலாம், பெண்ணு வரலாம், உயர்ந்தவன் வரலாம், தாழ்ந்தவன் வரலாம், பணக்காரன் வரலாம், ஏழை வரலாம், படித்த பட்டதாரிகள் வரலாம், படிக்காதவனே வரலாம். இம்பூட்டுக்கு வேறி சேர்த்து ஒரு கூட்டமா உண்டாக்குறாரு பாரு, கட்டி உண்டாக்குறாருல, அதான் புதிய ஏற்பாட்டு சபை. அதுக்கு போதிக்கிறதுக்கு தான் அப்போஸ்தலர் நிருபங்கள். அப்போஸ்தலருடைய நிருபங்கள் என்னத்தையாவது போதிச்சுட்டு கூடாது, சபை நாசமா போயிடும். எதை போதிக்கணுமோ அதை தான் போதிக்கணும். உங்க இஷ்டத்தின்படி போதிச்சிங்கன்னா சபை பிசாசு கையில் போயிடும், அது பரலோகத்துக்கு வராது. அதனால எதை போதிக்கணுங்கிறத நீங்க பைபிள்ல இருந்து படிக்கணும். ஐயா ஆபிரகாமுக்கு
3 மனைவிகள் இருந்தது, அவர் பரலோகத்துக்கு வந்தாரா வரவில்லையா? போய் கேட்குற மக்கள்லாம் ஆமாம் 3 மனைவி இருந்துச்சுல, நம்ம ஒன்றைய வச்சு கலாச்சாரம் பண்ண முடியுமா? சைடில் 2 இருக்கட்டு. இவன்லாம் யூடியூப்பில் பேசுகிறேன், அவ்வளவும் கேட்குது வாய்ப்பழத்துக்கு. ஆமாம், இதெல்லாம் கேட்க நாதி இல்லாததுனால தான் பெந்தகோஸ்து சபை பரிசுத்தாவியுடைய நடத்திப்பை விட்டு விலகிருச்சு, சத்தியத்தை விட்டு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ல் கடைசி 2 வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இப்ப சொல்லுங்க. யாக்கோபு 5:19. போதும்பா, சபைக்குள்ள வந்து எச்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன், அந்நிய பாஷை அடையாளம் பெற்றேன், நான் சபையில் விசுவாசியா இருக்கேன்னு சொல்றவன் தன்னுடைய ஆவியில மனதில் இருதயத்தில் பின்மாற்றுவாங்க. கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கண்கள் இருக்கா? அதை பார்க்கக்கூடிய கண்கள். சபைக்குள்ளதான் இருப்பான், ஆனா பாவியா இருப்பான். திரும்ப சொல்லணும். திரும்ப வாசி. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இது யாரு? அவிசுவாசி இல்ல, சபைக்குள்ள இருக்கிறவன். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியில நம்புறேன், பூஜைன்னு சொல்றேன், ஆத்துமக்களை கூட்டி வரேன்னு சொல்றான்ல, இவன் ஆவியில என்ன செஞ்சிருப்பான்? பின்மாட்டக்காரனா இருப்பான். இவனை நீங்க ரட்சிக்கணும். ஊழியர்கள்லையும் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, விசுவாசிகள்லையும் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் நீங்க திருப்பணும், திரும்ப சத்தியத்துக்குள்ள கொண்டு வர. அவங்க சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நாங்க சரியாத்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள உணர்த்தணும். தேவசித்தம் செய்யும்படியாய் வந்தான், புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். தாவீது தேவசித்தம் செய்தான். 13:22 அப்போஸ்தலர்கள் 13:36 2 வாசிங்க. ஒரு ஆள் 22 வாசி, ஒரு ஆள் 36 வாசி. அப்போஸ்தலர்கள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அடுத்து 36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். பாருங்க, தேவ சித்தம் செய்யும்படியா அழைக்கப்பட்டவன். இவன் வாழ்க்கையில பாவம் வந்துச்சு, அவர் இல்லையா? வந்துச்சு. அந்த பாவத்தை அவன் உணர்ந்தானா? உணரல. கொலை பண்ணிட்டான். அடுத்த முன்னாடி கெடுத்து விட்டு அவன் புருஷனையும் கொலை பண்ணிவிட்டான். அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜ அதிகாரம் பயன்படுத்தி அடுத்த முன்னாடி கெடுத்து விட்டான். அதுக்கடுத்து அவன் புருஷனையும் கொலை பண்ணிட்டான். இப்படி பண்ணிட்டமே நமக்கு பரலோகம் கிடைக்காதேன்னு உணர்ந்தானா? இல்ல. இப்படித்தான் இருப்பான் பாஸ்மாரி பூரா. உணர மாட்டாங்க. நரகத்துக்கு போனாலும் போவோம், வேற என்ன செய்ய, பாவம் செஞ்சுட்டோம், நரகத்துக்கு போகணும்னு இருப்பேன். பாஸ்மாரா இருப்பேன், ஊழி செஞ்சுக்கிட்டு இருப்பேன், பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். ஊழியக்காரன் பாசுங்கிற பேர்ல இருப்பான், ஆனால் பின்மாட்டக்காரனா இருப்பான். புரிஞ்சுக்கிட்டுங்க. ஆளுக இருக்கும் விசுவாசிகள் மேல அதிகாரம் செலுத்திட்டு இருப்பாங்க, ஆனா பின்மாட்டக்காரனா இருப்பான். பரலோகத்தை இழந்துருவாங்க, தேவ சமூகத்தை இழந்துருவாங்க, தேவ பிரசனத்தை இழந்துருவாங்க. இதை இழந்துட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் பிரசவம் பண்றாருல, பாட்டு பாடுறாருல, ஆராதிக்கிறாருல, அதுதான் அவன் பார்ப்பான் மக்கள்ல.
அவர் மேல தேவ பிரசன்னம் இல்ல, தேவ சமூகம் இல்ல, பரிசுத்தாய் விலகிட்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க மக்கள். அங்கதான் இவனை பிசாசு நினைச்சுவான், ஊழியக்காரங்கிற பின்மாட்டக்காரனாக்கி என்ன தப்பு செஞ்சாலும் உணர மாட்டாங்க. ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே, இனி பரலோகத்துக்கு போக முடியாத, எப்படியாவது அதுக்கு மாற்று வழி தேடணுமே, எப்படியாவது இழந்து போனதை நம்ம பெற்றுக்கொள்ளணுமே, அந்த துடிப்பு, அந்த துக்கம், அந்த மனஸ்தாபம் அவங்களுக்கு இருக்கு. இழந்துருவேன், இழந்துட்டான் தாவீது. நீ இழந்தியோ இல்லையோ, தாவீது இழந்துட்டான். இப்படி பிரச்சனை பண்ணுவீங்களா? நீங்க பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். இல்லைன்னா பின்மாட்டக்காரங்க ரஜி விட மாட்டாங்கப்பா. நம்ம சரியாத்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அசல் பின்மாட்டக்காரங்க அவங்க. அதனால தான் தாவீது எடுத்தேன், தேவசித்தம் செய்கிறவன். தேவசித்தம் செய்யணும் தான் வந்தாங்க. ஆனால் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், உச்சரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்க நாதி இல்லை. அதை செஞ்சுட்டு பிரதவம் பண்ணுறேன். அதை செஞ்சுட்டு பணாசக்காரனாக இருக்கான், பொருளாசக்காரனாக இருக்கான், பொம்பளை பித்து பிடிச்சவனா இருக்கேன், பொம்பளை பொறுக்கியலா இருக்கேன். பணம் எங்கே கிடைச்சாலும் பொறுக்குவான், அவன் பணம் பித்து உள்ளவன். பொம்பளை எங்கே கிடைச்சாலும் பொறுக்குவான், அவன் பொம்பளை பித்து உள்ளவன். ஆனால் பாஸ்டா இருப்பேன். கண்டுபிடிப்பீல? எங்கேயோ போய் ஐயா எங்கேயோ வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஜெயராஜ் இப்படியே தூக்கம் வந்துச்சு, இப்போ விழிச்சிட்டேன். நீங்களாம் சிரிச்ச உடனே விழிச்சிட்டேன். விழித்திருங்கள், விழித்து இருங்கள். பரலோகம் போகணும்னா நீனா அங்கேயும் தூங்கிருப்பிய, இங்கேயும் வந்து தூங்குவிய. யாரு உங்களை கேட்க போற? நல்லா தூங்கி, பிரச்சனையே இல்லை. ஆகவே பொம்பளை பொறுக்கி, பணங்காசு பொறுக்கி, அப்புறம் பொருள்கள், என்னென்ன பொருள்கள் இருக்கோ எல்லாவற்று பொருள்களையும் பொறுக்கிறது. சில எல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. இல்லை, கீழே இருந்த பொருளை இவன் ஒப்படைக்கிறானா? கத்தர் தந்தார தருவார்ல. ஆகவே பொறுக்குதல் சரியில்லை, அதை புரிஞ்சுக்கிறீங்க. பின்மாட்டக்காரங்க இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நான் இவனை எடுக்கிறேன். யார? தாவீதை எடுக்கிறேன். அவன் மனம் திரும்பவே இல்லை. தவறுக்கு மேல தவறு செய்யற எண்ணங்களோடு தான் இருக்கான். அவன் புத்தி எல்லாம் தவறு செய்யணும், தவறு செய். பரலோகம் போனாலும் சரி, போகட்டாலும். ஒரு காலத்தில் பரலோகம் போகணும் தான் வந்தேன், ஆண்டுக்கு பிரியமானபடி வாழணும் தான் வந்தேன். சாத்தான் இடையில தவிர்த்தான். இப்படி பாஸ்டுமாரு, பெந்தகோஸ் பாஸ்டுமாரு இப்படி இருப்பாங்க. இப்போ ஆவிக்குரிய கொலைக்கு வாங்க. இவன் கொலை செஞ்சான் தாவீது. யாரை கொலை செஞ்சான்? பத்சேபாளுடைய புருஷனை கொலை செஞ்சான். யாரை வச்சு கொலை செஞ்சான்? படை தலைவனை வச்சு கொலை பண்ணிட்டான். இவன் விபச்சாரம் பண்ணிவிட்டு இவன் வர்றான். அவனை அனுப்பி விடான்னு சொன்னோடனே அனுப்பி வைக்கிறான் யோவாப். இவனை வந்து வீட்டுக்கு போடாங்கிறேன். ஏன்னா குழந்தை உண்டாயிருச்சுன்னா உரியா மேல வந்துரு, புருஷன் தான் காரணம் சொல்லிடுவாங்க. நம்ம பாவத்தை என்ன செஞ்சிடலாம்? மூடிடலாம், மறைச்சிடலாம். டெக்னிக்கலியா என்ன புத்தி, என்ன அறிவு திருட்டு நாய்களுக்கு. களவாணி போய் நான் அவனை திட்டுகிறேன். உங்களை திட்டுனா தானே கஷ்டமா இருக்கும். நான் தாவீதை திட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, பழிய போடுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான் பாரு. உணரல, மனம் திரும்பல, ஆண்டவர்கிட்ட கிடந்து அழல. ஆனா ஆண்டவர் நேசிக்கிறேன். நல்லா கவனிங்க. பாவம் இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறேன். அழைச்சதுனால, அபிஷேகம் பண்ணதுனால, ராஜாவாக்குனதுனால இவனை இழக்கிறதுக்கு ஆண்டவருக்கு மனசு இல்லப்பா. ஆனா இவன் ஆண்டவரை இழக்கிறதுக்கு மனசு வச்சுட்டானே. அவருக்கு பிடிக்காதத, அவருடைய இதயத்தில் உள்ளதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னார்.
இப்ப அவருடைய இருதயத்தில் உள்ளதை அவன் செஞ்சான், இவன் இருதயத்தில் உள்ளதை செஞ்சான். இவன் இருதயம் அதை விரும்புது, அவர் இலக்கை சம்மதிக்கல. நல்லா கவனிக்கிறேன். தாவீதை இழப்பதற்கு தேவன் சம்மதிக்கவில்லை. காரணம், அவர் அழைச்சிட்டாரு, அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவரை தேர்ந்தெடுத்துட்டாரு. அதனால அவனை எப்படி இழப்பேன்? எப்படி? அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இப்ராஹிம் எப்படி இருக்கு? எப்படி இழப்பேன்னு ஒரு வசனம் இருக்கா? எதுப்பா? எத்தனாதியாரா? வாசி. எப்படி கைவிடுவேன்? எப்படி அம்மாவை போலாக்குவேன்? எப்படி போட வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஏகமாய் போகிறது. பாத்தியலா எப்படிப்பா கைவிடுவாரு? கோவப்பட்டாரு, திட்டுறாரு, தண்டிக்கிறாரு, வாழ்க்கையில நஷ்டம் வருது, இழப்பு வருது, தோல்வி வருது. அது அவருடைய கோபத்தில் அடிச்சு போடுறாரு. அடி விழுந்த உடனே நமக்கு நஷ்டம் வருது, தோல்வி வருது, இழப்பு வருது. அதனால அவரு இதெல்லாம் நம்ம செய்யறோமே, அழைச்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அவனை ராஜாவாக்கிட்டு நம்ம இப்படிலாம் செய்ய வேண்டியது வந்துருச்சேன்னா அவர் குழம்புறார். எனக்குள் என் இருதயம் குழம்புகிறது. திரும்ப வாசி. அப்போ நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? கை விட்டுட்டு எப்படிடா நம்ம கைவிடுறது, எப்படிடா இவனை தள்ளுறது, எப்படிடா இவனை செய்யறது, கூப்பிட்டுட்டோமே, ராஜாவாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்துட்டுமே, எப்படி தள்ளுறது, எப்படி தள்ளுறது? அவருக்குள்ளே அவருடைய இருதயம் குழம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தெய்வம் குழம்புகிறார். சித்தம் செய்யும்படி வந்தவன் தான், ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லிட்டு வந்தவன் தான். ஆனால் என்ன ஆகி போச்சு? இடையில சாசுக்கு இடம் கொடுத்துட்டான். சாசு அவனை தள்ளி விட்டுருச்சு, விபச்சாரத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. சாத்தான் தான் தள்ளி விடுவான். பொருளாசைக்குள்ள, பண ஆசைக்குள்ள, பொம்பளை ஆசைக்குள்ள, நில ஆசைக்குள்ள தள்ளி விடுறது எல்லாம் சாசு. தள்ளி விடப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. தள்ளி விடப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அப்ப தள்ளி விடுறது யாரு? சத்துரு. அது புரிஞ்சுக்கிறேன். நம்மளை தள்ளி விடுறது யாரு? பிசாசு. அவன் தள்ளி விட்டுருவான். ஆனா அவன் தள்ளி விட்டோன்னு நம்ம சாகணும். ஆண்டவரானாலும் அடிபட்டுதான் சாகணும். ஆனாலும் சாகாதபடிக்கு கர்த்தர் திரும்ப என்ன செய்யறாரு? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்புவது இல்லையோ, இப்படி எழுப்பி விடுவார். அப்ப எழுப்பி விடணும்னா நீங்க எல்லாம் எந்திரிக்கணும். இப்ப எந்திரிச்சுன்னா வெளியே போயிருவீங்க. இப்ப எந்திரிக்க விடாது, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்பதான் என்ன செய்யணும்? எந்திரி. மரித்தோரை விட்டு எழுந்துரு. தள்ளி விட்ட உடனே செத்தது மாதிரி விழுந்துடக்கூடாது. சாசு தள்ளி விட்டுருவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? தள்ளி விடுறதுக்கு அனுமதிப்பாரு. நாம உணர்ந்துட்டோம்னா தூக்கிடுவாரு. நாம மனசாப்பட்டுட்டோம்னா தூக்கிடுவாரு. ஐயா மன்னிக்கணியா, மன்னிக்கணியா, மன்னிக்கணியா கதறிட்டோம்னா அவர் தூக்கிடுவார். தூக்கி விடுற வரைக்கும் அவர் மனசுக்கு கஷ்டமாத்தான். ஏன்னா பாவம் செஞ்சுட்டாலே, தப்பு பண்ணிட்டாலே ஆண்டவர் நினைச்சுவாரு, தண்டிப்பார். இவன் உணர்ல பத்திலா. அதனால என்ன பண்ணாரு? நாத்தான்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அவன் ராஜாட்ட நேருக்கு நேரம் பேச முடியல, ஒரு கதை சொல்லிட்டு வரேன். ஒரு பணக்காரன் இருந்தா அவனுக்கு பெரிய மந்தையா ஆடுகள் இருந்துச்சு.
பக்கத்தில் ஒரு ஏழை இருந்தேன், அவன் ஒரே ஒரு ஆடு வளர்த்தேன். அது அவன் மார்பில் அவன் நெஞ்சில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழிபோக்கம் வந்தேன். விபச்சார ஆசை, வேசித்தன ஆசைக்கு பேர் என்னது? வழிபோக்கன். வருவேன் சாத்தா, வேசித்தன ஆவி, அது விபச்சார ஆவி. ஒரு வழிபோக்கம் வந்தான். அந்த வழிபோக்கனுக்கு இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், இந்த ஆட்டை பிடிச்சி இது பண்ணிட்டேன், சாப்பாடு பண்ணி போட்டுட்டான். அவன்கிட்ட மந்தையா இருக்கு, அதுல ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு கதை சொன்னான். பார்த்துக்கிட்டு அந்த ஊழியக்காரன் கதை சொல்லிக்கிட்டே வரும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தாவீதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ஏழை வச்சிருந்தேன், அது அங்கங்கேயும் விளையாண்டு அவன் மடியிலாம் படுத்து கிடந்துச்சு. அதை பிடிச்சி இவர இந்த பணக்காரனுக்கு ஒரு வழிபோக்கம் வந்த உடனே அதை பிடிச்சி அடிச்சுட்டாயா. யாரவன்? நீதான். யாரவன்? ராஜ அதிகாரத்தோடு கேட்டான். யாரவன்? நீ தான்டா அந்த மனுஷன். நேருக்கு நேரம் சுட்டி காமிச்சா முடியல, நீதான் அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன் அப்படின்னு ஒன்னதான் அவனுடைய கடின உள்ளம், கடின இறுதியை உடைஞ்சு சுக்குநூறாகி கதவை பூட்டிட்டு உட்காந்துட்டான். அது அவன் பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்தனால தான் நமக்கு ஒன்று வெளியே வந்துச்சு. அது 51ஆம் சங்கீதம். எஸ், அவன் பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துனா 51ஆம் சங்கீதம் நமக்கு வந்திருக்குமா? இருக்காது. இவன் உள்ள போய் உட்காந்ததுனால நமக்கு இன்னொன்று வெளியே வந்துச்சு. நீயே அந்த மனுஷன். இப்படி நேருக்கு நேரம் பரிசுத்தாவியானவர் நமக்கு சுட்டி காமிக்கணும். தீர்க்கதரிசன ஆவி நம்ம மத்தியில வேலை செய்யணும், ஊழி செய்யணும். தீர்க்கதரிசிகளின் ஆவி கிரியை செய்யணுமியா. நம்ம வாட்டுக்க போயிட்டு இருக்கிற போக்கிலே போயிட்டு இருந்தோம்னா இருதயம் உடையாது, கண்ணீர் வராது, மனம் திரும்புதல் வராது, பாவரிக்கை வராது, மனஸ்தாபம் வராது, துக்க உணர்வு வராது. இவன் வந்து அடிச்சாம் பாருங்க, நீதாண்டா அந்த மனுஷன். நேருக்கு நேர தேவன் சுட்டி காமிச்சதுக்கு காரணம் தாவீதை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க. தாவீதை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க. இந்த மாதிரி நேருக்கு நேர சொல்றதுக்கு தாவீது போல தேவ சித்தம் செய்யறவங்களா இருந்தா நாம இருதயம் திறந்து கேட்போம். நம்மை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்போம். அதை போட்டு மிதிச்சுக்கிட்டு, அதை போட்டு நின்றுக்கிட்டு ஆளு போட்டு மிதிக்க கூடாது. நான் தான் அரெஸ்ட் பண்ணிட அப்படின்னு நீ அதிகாரத்தை பயன்படுத்தினா என்ன? ஊர்ல உள்ளவங்க அப்படி யோக்கியனா, நான் மட்டும்தான் யோக்கியனா அப்படி எல்லாம் சொன்னா இல்ல சொல்றான்ல. நம்மளு என்ன பின்மாட்டக்காரன், பின்மாட்டக்காரி. இறைவனுக்கு முன்பாக சுத்த இருதயம் வேணும். பாவங்களை இதயத்துக்குள்ள மறைச்சு வைக்க கூடாது. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறவன் தான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று. மனம் திரும்பணுமா வேண்டாமா? தலைவர்களா இருக்கிறவங்க மனம் திரும்ப, அப்புறம் தான் ஜப விசுவாசிகளுக்கு மனம் திரும்பணும். நம்முடைய பாவங்களை போட்டு மூடிக்கிட்டு அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய இருதயம் உடையாது, நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது. நம்ம செஞ்ச பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, துரோகத்துக்காக நம்முடைய இருதயம் உடைஞ்சு கண்ணீர் வரணும். அப்ப ஆவியானவர் நாத்தான் மூலமாக சுட்டி காமிக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? இப்படி ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு வேணும்ல தலைவர்களுக்கு. அதான தலைமைத்துவம். சித்தம் செய்கிறவங்க தான் தலைவர்களாக இருக்க முடியும். அப்போ வாழ்க்கையில் தலைவர்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கலாம். அடுத்து சாசு அவனுக்குள்ள வருது. யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள. சாசு வந்துச்சுன்னு ஒரு வதனை இருக்கும்லப்பா. தாவீதுக்குள்ள சாசு வந்துச்சுன்னு படிச்சிருக்கீங்களா? அவன்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் படிக்க வைக்கிறது, மைனஸ் பாயிண்ட் படிக்க வேண்டாமா? தலைமைத்துவத்தை படிக்கும் போது அதை படிக்கணும். எத்தனை அதிகாரம்? 1 சாமுவேல் 24, 2 சாமுவேல் 24 வாசி. அப்ப தாவீது ஏவப்பட்டார். இன்னொரு இடத்துல சாத்தானே எழுதியிருக்கு. சாத்தான் அவனை 1 நாளாகமம் 21 1 நாளாகமம் 21:1 வாசி.
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடருக்கு தாவீதை ஏவி விட்டது. பாத்தீங்களா? இப்ப பரிசுத்தாவி அப்படின்னாரா சாத்தான். அப்ப தேவசித்தம் செய்ய வந்தவன ஜாசி ஆகுது. பரிசுத்தாவியே ஏவுவார். நீங்க தான் கண்டுபிடிச்சு தப்பன். அப்ப சாத்தானுக்கு இடம் கொடுக்குறானா இல்லையா? தலைவர்கள் விபச்சாரத்துக்கும் கொலைக்கு இடம் கொடுக்குறாங்களா இல்லையா தலைவர்கள்? அப்ப இதை விட்டு வெளியே வந்தாதான் சபை விசுவாசிகளுக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்க முடியும். அதைத்தான் தலைமைத்துவத்தில் நம்ம படித்தோம். குழு நம்மை தலைவராக ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அது உலக அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் இப்படி செய்வான், அரசாங்க தலைவர்கள் அப்படி செய்வான், குடும்ப தலைவர்கள் அப்படி செய்வான். ஆனா ஆவிக்குரிய ராஜ்யத்திலே தலைவர்களாக மாற்றப்பட்டவர்கள் அந்த பாணியை கை கொள்ளக்கூடாது. கீழே இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரு நம்மளை தலைவராக ஏத்துக்கிற தளபதி 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 சொல்றீங்களா? கடுப்பு சீமானுக்கு, ஏய் என்னடா தலைவலி தலைவலிங்கிறிய, டிவிக்கு என்ன டிவி திரிய இவன் கடுப்பு. இப்போ மக்கள் கூட்டம் தான் அவனை தலைவனாக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன், அதுக்காக சொல்றேன். அதனால நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்றோம் நினைக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அப்போ தலைவர்கள் எப்படி வாங்குறான் பாரு. குழு ஏற்றுக்கொள்ளணும் தலைவரா. நீ உனக்கு ஒரு பதவி இருக்கும், உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, உனக்கு தாளந்து இருக்கும், திறமை இருக்கு, அதை வச்சு அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, அந்த தலைவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவன். உன் திறமை, உன் அறிவு, உன் அனுபவம், உனக்கு இருக்கிற தெம்பு தில்லு, இதை பயன்படுத்தி உனக்கு கீழே இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்வாயானால் அந்த தலைவனை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப எந்த தலைவையா? கீழே இருக்கிற மக்களே தலைவனாக்கணும். அதுக்கு தான் விஜயை சொன்னேன். மக்களே என்ன செய்யறாங்க? தலைவனார் தலைவனார். இப்போ உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற சபை மக்கள் நம்மை தலைவராக அங்கீகரிக்கணும். அவர் தான் எங்க தகப்பன், அவர் தான் எங்க பாஸ்டர், அவர் தான் தேவன் எங்களுக்கு தந்த ஊழியக்காரர் அப்படின்னு அவங்க இருதயங்களில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த தலைவன் தான் ஆவிக்குரிய தலைவன். அந்த தலைவன் ஆவிக்குரிய தலைவன் அல்ல, அவன் உலக தலைவன். உலக உதாரணத்தை சொல்லுவான், உலக அதிகாரத்தை பயன்படுத்துவான், உலக ஆளுகையை பயன்படுத்துவான். நாம் அந்த தலைவராக இருக்காமல் ஆவிக்குரிய தலைவராக இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய தலைவராகணும்னா நமக்கு கீழே உள்ளவங்க நம்மளை என்ன செய்யணும்? ராஜாவா. நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக சொன்னேன். உங்க சபையில் உள்ள மக்கள் இருதயபூர்வமாக உங்களை தலைவராக அங்கீகரிக்கும். அதான் ஆவிக்குரிய தலைவர். உன் மேல பரிசுத்தாவிட இருந்த, உன் மேல தேவனுடைய அழைப்பு இருந்த, உன் மேல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தார், உனக்கு தேவ கிருபை உன் மேல தங்கியிருந்தார், தேவ பிரசனம் தங்கியிருந்தார், தேவ சமூகம் தங்கியிருந்தார், கீழே இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை தலைவராக ஏற்றுக்குவார். நீ உன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உனக்கு சிலருக்கு வர இருக்கும், சிலருக்கு திறமை இருக்கும், சிலருக்கு பணம் இருக்கும், சிலருக்கு அறிவு இருக்கும். அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலி, இதை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்திடுவான். இது மதத்தில் இருக்கும், அரசியலில் இருக்கும், அரசாங்கத்தில் இருக்கும். தேவருடைய திருச்சபைக்குள்ள அது வரக்கூடாது. நீ நான் ஆவிக்குரிய தலைவனாக மாற்றப்படும். அப்படி நீ ஆவிக்குரிய தலைவனாக நீ நான் இருந்தால் தான் நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஆவிக்குரிய தலைவர்களாக உருவாக்க முடியும். எஸ், ஆமென். தன்னையும் உருவாக்கி வளர்க்கிறவன், தனக்கு கீழே இருக்கிறவர்களையும் உருவாக்கி வளர்க்கிறவன் இருக்கான் இல்லையா, இவன் தான் ஆவிக்குரிய தலைவன். இவனை தான் ஆண்டவர் சொன்னாரு தலைமைத்துவத்துக்கு உரியவன். இதெல்லாம் முதல் பகுதியை நம்ம பார்க்குறோம். அரசியலை கொண்டாடாத, மதத்தை கொண்டு வராத, அரசாங்கத்தை கொண்டு வராத, இவங்களெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்துடாத. ஏன் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள பழைய ஏற்பாட்டு தலைவர்களை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவங்க கடவுளோடு இணைஞ்சு வாழ்றதுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் சபைக்கு போதிக்கணும், எல்லாத்தையும் போதிக்க கூடாது.
ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்துச்சான். ஆபிரகாமுக்கு பஞ்சம். அதனால பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கே போயிட்டேன்? எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போயிட்டேன். பஞ்சம் வருங்கிற விஷயத்தை நம்ம போதிக்கலாம். வாழ்க்கையில் என்ன வரும்? பஞ்சம் விசுவாச வாழ்க்கையில் பஞ்சம் வரும், போதிக்கலாம். வராது. பஞ்சம் வந்ததுனால எகிப்துக்கு போகலாம்னு நினைச்சக்கூடாது, உலகத்துக்கு போதிக்கக்கூடாது. பஞ்சம் வந்ததுனால எகிப்துக்கு போன எகிப்துக்கு போகலான்ற மாதிரி ஐடியாக்கள் வரும், அதை போதிக்கக்கூடாது சபைக்கு. அடுத்து எகிப்துக்கு போன உடனே அங்கே போய் என்ன செஞ்சான்? போய் சொன்னானா இல்லையா? எகிப்தில் உள்ள ராஜா ஆளுகளை அனுப்பிட்டான். இப்படி புதுசாக ஒரு குரூப் வந்திருக்கியா நம்ம ஊருக்குள்ளே, நம்ம தேசத்துக்குள்ளே புதுசாக வந்திருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்களா, விசாரிக்கடா. அவனு பார்த்தாங்க, விசாரித்தாங்க. அவன் தங்கச்சி அவனுடைய ஆட்கள் எல்லாரும் கொஞ்சம் வந்திருக்காங்க ஐயா. அவன் பேர் ஆபிரகாம், அவன் தங்கச்சி பேர் சாரா. அப்படியாடா? தங்கச்சியாடா? தூக்குடா தூக்குடா. தூக்கிட்டேன். என்னத்துக்கு நீ போய் சொல்ற? இழந்துடக்கூடாது, இருக்கிறத இழந்துடக்கூடாது. பொய் சொல்ற ரொம்ப சக்சஸ் மாதிரி நினைப்ப, நீ பாதுகாப்பா இருக்கலாம் நினைப்ப. உன் நினைப்பு உனக்கு தான் சரி, உன் பொழப்ப கெடுத்துடும். உன்கிட்ட இருக்கிறத இழந்துருவேன். விட்டுட்டேன், தூக்குடான்னாங்க, தூக்கிட்டு போயிட்டேன். பொய் சொன்னதுனால தானே. பொய் சொன்ன வாய்க்கு சொல்லுங்கடா, பொய் சொன்ன வாய்க்கு ஓஜனம் கிடைக்காது மட்டும் இல்லை, பொண்டாட்டி கிடைக்க மாட்டான். பொண்டாட்டி தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஓம் பைபிள்ல எழுதியிருக்கு, என் பைபிள்ல மட்டுமா எழுதியிருக்கு? படிக்கணும்ல. இதையெல்லாம் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. போதிக்க வேண்டியதை தான் என்ன செய்யணும்? போதிக்கணும். அவன் விசுவாசிகள் இந்த பொண்டாட்டி இழந்தான், நாமும் பொண்டாட்டி இழக்கணும். சரி வருமா? அது வருமாயா? எதை போதிக்கணும் அதைத்தான் போதிக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கிட்ட இருந்து எல்லாத்தையும் போதிக்கக்கூடாது. நம்முடைய புதிய ஏற்பாட்டு சத்தியத்தோட, நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தோட அப்போஸ்தலருடைய உபதேசத்தோட எதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ட்ட இருந்து ஒத்து போகுமோ அதை மட்டும்தான் போதிக்கணும். அதை மட்டும்தான் போதிக்கணும். இதெல்லாம் நம்ம கூடி வந்து இப்படிலாம் படித்தா தான் நம்ம ஒரே ஐக்கியத்தில் ஒன்றே பேச முடியும். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கருத்து பேசிட்டு இருப்பிய, சபை நாசமாக போயிடும், ஊழிய நாசமாக போயிடும். அப்படி பேசக்கூடாது. நாங்கள் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா, ஒரே ஆவிய உடையவர்களாக இருந்தோம் அல்லவா, இப்படி சொல்லணும் நம்முடைய ஐக்கியத்தில். ஆமென். அவர் ஒன்று பேசுறாரு, இவர் ஒன்று பேசுறாரு, கீழே உள்ள விசுவாசியை சொல்லக்கூடாது. அதுதான் இப்படி கூடி வர்றது, ஐக்கியம் அதுக்கு தான். எருசலேமில் உள்ள ஐக்கியம் பவுலுக்கு இருந்ததுனால தான் சபையில் வர்ற குழப்பத்துக்கு தீர்வு காண்றதுக்கு அங்கே போயிட்டான். உபதேசத்தில் வர்ற குழப்பத்துக்கு தீர்வு காண்றதுக்கு அங்கே போயிட்டான். இவன் ஊழியம் செய்கிற ஊழியத்தினுடைய ரிப்போர்ட்டை கொடுக்க அங்கே போயிட்டான். இவருடைய காணிக்கை தத்தவாங்களை கொடுக்க அங்கே போயிட்டான். எதுக்கு தலைமை, எதுக்கு ஐக்கியம்? அதே மாதிரி தெரியல, பின்மாட்டக்காரனா இருக்கேன், பின்மாட்டக்காரியா இருக்காரு பொம்பளைய. அதனால பின்மாற்றத்தில் போறவங்களை திருப்பிட்டோம், சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பாவியை என்ன செய்யறோம்? திருப்புறதுனால திரளான பாவங்களை மூடுறோம், அவனை தப்பு வைக்கிறோம். தாவீதை தப்பு வச்சது யாரு? நாத்தான். இது மாதிரி நீங்களும் நானும் இறங்கணும். என்னப்பா அழிவு? 13:36 என்னடா சொல்ற? அழிவை கண்டான், அழிவை கண்டான் போட்டிருக்கியா? 13:36. ஆமா, அதுக்கு என்னப்பா? அழிவை கண்டான், அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அர்த்தம். அடுத்து இயேசுக்கு வருது. தேவசித்தம் செய்றவனா இருந்தாலும் சாவு வரும். தாவீது தேவசித்தம் செஞ்சான், அவன் தேவனுடைய சித்தம். 36 வசனம் வாசி. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி
அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்து சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தாலும் சரீரத்துல சாவு எல்லாருக்கும் வரும். வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். என்னதான் தேவ சித்தம் செய்தாலும் அழிவு. இப்ப உயிர்த்தெழுதல்ல இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்றத பேசிட்டு வருவேன். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தாவீது என்ன சொல்லியிருக்கான்? தாவீது சொன்னா உயிர்த்தெழுதலை பற்றி அதுல மேல எழுதியிருக்கோம்லப்பா 13. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அடுத்து ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. சரி, இருக்கட்டும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக தாவீது சொன்ன தீர்க்கதரிசன வசனம் இருக்கு. இவரோ அழிவை காணவில்லை. அப்போ என்னப்பா 34. சொல்லு. சகோதரரே, தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாக பேசுகிறதற்கு இடம் கொடுத்து 34 மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை நாள் வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிற்கு மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே அந்த வசனம் தான் தீர்க்கதரிசனம். உன் சந்ததியில் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுத பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் இடப்படுவது என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இதுதான் அது அப்போஸ்தலருடைய 2 அதிகாரம் 34 இருக்கு. அன்றையும் உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போ தாவீது தீர்க்கதரிசனம் பேசியிருக்கேன் அந்த காலத்துல இயேசுநாதரை பத்தி பேசியிருக்கிற தாவீது அழிவை கண்டார், மரணத்தை கண்டார். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்ம இடத்துல இருக்குது. அவன் தேவனுடைய சித்தத்தின்படியே தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவனுக்கும் மரணம் வந்தது. ஆனா மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான் இயேசுவை பற்றி. அது இயேசுவினுடைய மரணத்தை மட்டுமல்ல, அடக்கமனப்படுதலை மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னான். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. அப்படி உயிர்த்தெழுதலை பற்றி தாவீது தீர்க்கதரிசனம் சொன்னா. அப்படிங்கிறதுக்காக பவுலும் இந்த வசனத்தை கையாளுவான், பேதுருவும் கையாளு. இப்ப தேவனுடைய சித்தம் செஞ்சாலும் நமக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. வருகை பிந்துமானால் மரணம் உண்டு. அதான் அந்த வசனங்களுக்கு புரிதல். அதனால நமக்கு தேவ சித்தம் செய்யறோம்னா நமக்குள்ள இருக்கிற பின்மாற்றத்துக்கு ஆவியை விட்டு விலகாம இருக்கக்கூடாது. பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டா அந்த பாஸ்மார திருத்தல், அந்த விசுவாசிகளை திருத்தல், அவங்க போக்குல என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அப்போ கெட்டு போன மார்க்கத்தில் இருந்து பாவியை திருப்புகிறவன் திரளான பாவங்களை என்ன செய்வான்? மூடுவான். அப்ப இந்த பின்மாற்றக்காரன் எங்க இருக்கா? சபைக்குள்ளேயே, ஊழியத்துக்குள்ள சபைக்குள்ள இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. பாஸ்மார்களுக்குள்ள இருப்பான். வாழும் புறாக்களில் ஜோடி புறா உண்டு. என்ன இந்த ஜோடி புறாக்களில் கள்ள புறாக்கள்? என்ன புறா? கள்ளப்புறா. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க உங்களை ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்த உடனே நீங்க மயங்கிடுவீங்க. நாகக்கல் இருக்கிறத பார்த்த உடனே மயங்கிடுவீங்க. கை தட்டி குதிச்சு அந்நியவாதம் பேசணுன்னு மயங்கிடுவீங்க. மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல. எல்லாம் பெந்தகோஸ்து சபை, இவங்கெல்லாம் ஆத்து மக்களை கூட்டிட்டு வர்றாங்க. சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து சபை வளருதியா? ஆனால் கூட்டிட்டு வர்றாலும் விபச்சாரியா இருக்கா? எப்படி? அதான் காலையில் ஒரு சொன்னார், மனோரையா சொன்னார் தெரியுமா? அந்த ஆவியை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஆவி அந்த சபைக்குள்ள கிரியேச்சு. இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு பிரசவம் பண்ணாங்க, வெள்ளைக்காரன் பெரிய பிரசங்கின்னு. ஆனால் அந்த ஆவி பிரச்சனை உண்டாக்குற ஆவி, சண்டை உண்டாக்குற ஆவி. பல குடும்பங்கள்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு.
சம்மந்தமே இல்லாம சண்டை வருதியா குடும்பத்துல? காரணம் இல்லாம சண்டை. கடைசியில் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா வந்தவன் பிரசங்கம் பண்ணும்போது நல்ல முழங்கிட்டு போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவி சண்டையின் ஆவி, பகைக்கிற ஆவி, குறை சொல்ற ஆவி. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க தெரியாட்டா உங்க சபை விமானத்தில் போயிடும். சபையில் ஆத்துமாக்கள் கூட்டு வர்றோம்னா வேசியா இருந்தா என்ன செய்ய சொன்னேன். ஐயா அவங்க மனைவி பிரசவம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க விசுவாசி. அடுத்து அவங்க போய் வீடுகளை சந்திச்சு ஆத்து மக்களை கூட்டிட்டு வராங்க. சபை வளருது. அந்த அம்மாவை என்னத்துக்கு நீங்க போட்டு அடிக்கிறீங்க? அது ஏன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கு? அது சபை வளர்ச்சிக்கு ஊழியத்துக்கு நல்லா இல்லையே அப்படின்ட்டு உட்காந்து சேர்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோடு எந்திரிச்சிட்டேன். உன்ட்ட யார் சொன்னது? அவ கூட்டிட்டு வர்றது 4 பேரை கூட்டு வருவா சபைக்குள்ள. 8 பேர் வெளியே போறாள, அது சொன்னாங்களா? இப்படி அவரை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நான் போய் சொன்னேன். இந்த அம்மா என்னைய அடிச்சிருக்கு. சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட சொல்றேன், புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். புரிஞ்சா புரிங்க, இல்லைன்னா அந்த ஆவிகள் உங்களையும் தாக்கும். நீங்களும் இங்க நரத்து போக இருக்கு, உங்க ஜனமும் நரத்து போகணும். ஜாக்கிரதையா இருக்கு. அதனால ஒரு ஆள் ஆத்துமாக்களை கூட்டி வர்றது நல்லதுதான், சபை வளர்றது நல்லதுதான். நமக்கு காணிக்க பெட்டியிலையும் கொஞ்சம் கூடுதல் காணிக்க வரும், நல்லது தானே. ஆனா ஆவி அதைத்தான் சொல்றேன், கண்டுபிடிக்க தெரியணும். யார் யார் பின்மாற்றத்துக்குள்ள இருக்காங்க, யார் யார் பொய்யின் ஆவிக்குள்ள இருக்காங்க, யார் யார் பகைக்கிற ஆவிக்குள்ள இருக்காங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் பகைக்கிற ஆவியில வந்து அந்த பகை தான் கொலை. 1 யோவான் 3ஆம் அதிகாரமா சகோதரர் 3:12-13 வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளமாய் இருந்த நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பக்கத்தில் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதான் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்ப பாருங்க, இந்த சகோதர பகை, இருதயத்துல பகை வந்துட்டாலே அதான் கொலை. பழைய ஏற்பாட்டில் தாவீது கொலை பண்ணான். பழைய ஏற்பாட்டில் தாவீது கொலை பண்ணான். அப்புறம் அறிக்கை செஞ்சான், உடைஞ்சு அழுதான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் மன்னிச்சாரு, கழுவுனாரு, தூக்கி எடுத்துட்டார். அப்ப நம்முடைய இருதயங்கள்ல இந்த கொலையின் ஆவி இருக்கக்கூடாது. பகைக்கிற ஆவி அதான் கொலை. பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். கொலைபாதகன். யார் மேலேயாவது உங்களுக்கு பகை இருக்கும்னா பார்த்துக்கிடுங்க, வரல போக முடியாது. வருஷம் பண்றதுனால போயிருவேன்னு நினைக்காதீங்க, பாட்டு பாடுறதுனால போயிருவேன்னு நினைக்காதீங்க. யாரு கொலைகாரன்? தாவீது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன? இருதயத்துல யாரையாவது பகைத்தால் அவன் யாரு? மனச கொலைபாதகன். அவன் கொலைகார பாவி. பிரசவம் பண்றதுனால அவன் பரலோகம் போயிருவான்னு நினைக்காதீங்க. பாட்டுக்காரன் நடத்துறதுனால பரலோகம் போயிருவான்னு நினைக்காதீங்க. அவன் இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. இருதயத்துல பகை உணர்வு இருக்கக்கூடாது, பழி வாங்குற உணர்வு இருக்கக்கூடாது, விரோத உணர்வு இருக்கக்கூடாது. அப்ப பகைக்கிற உணர்வு, பழி வாங்குற உணர்வு, விரோத உணர்வு இருதயத்துல வச்சுக்கிட்டு இவன் பாட்டு பாடுவானா பாட மாட்டானா? பாடுவான். பிரசவம் பண்ணுவானா இல்லையா? பண்ணுவேன். இழுப்புதலா இருக்குமா? பாத்துக்க பாத்துக்க. ஆமா, அப்ப ரிவைவல் அங்கதான் இருக்கு. அப்போ நம்ம பரலோகம் போகணும்னா பிரதம் பண்ணா போதாது, பாட்டு பாடுனா போதாது, ஜெப கூட்டங்கள் நடத்தினா போதாது. இருதயத்திலிருந்து எந்த உணர்வுகள் வெளியே போகணும்? பகை உணர்வுகள் வெளியில போகும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் தோத்திரம் போட்டாலும், என்னதான் அல்லேலூயா சொன்னாலும் பரலோகம் போக முடியாது. நமக்குள்ள கிரியை செய்யற அதே ஆவிதான் நமக்கு கீழே இருக்கிற மக்களுக்குள்ள கிரியை. இதுக்கு பேரு அசுத்தம். பகை உணர்வுங்கிறது அசுத்தம். ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பு, டாய்லெட் மாதிரி. நீ அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பாட்டு பாடுற?
என்ன பிரசவம் பண்ற சொல்லு. என்னத்தையோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. உடனே மனம் திரும்பி ஆகணும். தாவீது தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டவன். வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டான் தவறுகளுக்கு, அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துட்டான். ஆனா உணர்த்தும் போது உணர்ந்தானா இல்லையா? அறிக்கையிட்டானா இல்லையா? அழுதானா இல்லையா? அவன் தான் ஆவிக்குரிய தலைவன். தலைமைத்துவத்தை படிக்கிற நீங்கள் நானும் ஆவிக்குரிய தலைவர்களா மாறணும். தப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே உட்காரணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுகணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். இப்போ ஒரு ஆள் மேல பகை வந்துருச்சு, ஒரு ஆள் மேல ஒரு பொம்பளை மேல ஆசை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. தன் இருதயத்தில் யார் யாவ? ஒரு பொம்பளை மேல ஒரு ஆம்பளைக்கு இருதயத்துல இச்சை உண்டாயிருச்சுன்னா அவன் யாரு? விபச்சாரக்காரன். ஆவிக்குரிய கொலை, ஆவிக்குரிய விபச்சாரம். எப்படி பண்ண போவ? இவங்க நினைக்கிறது பாட்டு பாடுறோம்ல, பிரசங்கம் பண்றோம்ல, செவக்கூட்டம் நடத்துறோம்ல, அதனால நாங்க பரலோகம் போயிடுவோம். எப்படி போக முடியும்? வசனத்துக்கு மாற, சத்தியத்துக்கு மாற எப்படி ஆண்டவர் ஏத்துக்குருவாரு? கை கொண்டா தான் ஏத்துக்குருவாரு. சத்தியத்தை கை கொண்ட, சத்தியத்தை வாசிக்கிறதுனாலயோ சத்தியத்தை பேசுறதுனாலயோ பிரசங்கம் பண்றதுனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப ஆவிக்குரிய விபச்சாரம் அது எங்க இருக்கு அந்த வசன? மத்தேயு 5:28. 5:28. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பாத்தியல? அப்ப இச்சையோடு கூடிய பார்வை ஆம்பளையுடைய இதயத்தில் இருந்தாலும் பொம்பளையுடைய இதயத்தில் இருந்தாலும் அவங்க யாரு? விபச்சாரி. போய் படுத்து எந்திரிச்சா தான் விபச்சாரம் நினைக்க கூடாது, பேச்சுத்தனம் நினைக்க கூடாது. உன் மனதுக்குள்ளே இருதயத்தில் இச்சித்தாலே அது விபச்சாரம்னு ஆண்டவர் கணக்குறார். அப்ப இருதயத்தில் இச்சையை வச்சுக்கிட்டு, இருதயத்தில் பொருளாசையை வச்சுக்கிட்டு, பண ஆசையை வச்சுக்கிட்டு, பணத்தை திருடுறதல்ல, பணத்தை மனசுல இச்சித்தாலே அதை எடுக்கணும்னு நினைச்சாலே நீ இப்ப என்ன ஆசை? பணாசக்காரன். நீ திருட வேண்டாம், களவாங்க வேண்டாம். அதெல்லாம் உலகத்தாளுக்கு தான் களவாங்கிறது, திருடுறது. ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு நினைச்சாலே நீ எடுத்துட்டேன்னு அர்த்தம். அந்த பணத்தை எடுத்துட்ட, திருடிட்ட, அந்த பொம்பளையே எடுத்துட்ட, அந்த ஆம்பளையே நீ எடுத்துட்ட. அப்ப இருதயத்துல சுத்தம் உண்டாகணுமா இல்லையா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ விபச்சாரத்தின் ஆவி உள்ளத்தில் இருக்கக்கூடாது. பணம் பொருள்கள் மேல உள்ள ஆசை இச்சை உள்ள இருக்கக்கூடாது. நிலத்தின் மேல உள்ள இச்சை, பொருள்கள் மேல உள்ள இச்சை, ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருள்கள் உள்ள மேல இச்சை உன் மனசுக்குள்ள வந்தாலே பரிசுத்த ஆவியானவர் விலகிடுவாரு. சும்மா பாட்டு பாடிட்டு போகக்கூடாது. ஊழியத்தில் உள்ள ஒழுங்கு தெரியல, உபதேசம் ஒழுங்கு தெரியல, போயிட்டு இருக்கு. அதனால நமக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்யணும்னு சொன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வராம். நம்ம பாட்டுக்கு எவனையாவது கூப்பிட்டு அவனுக்கு அந்த திறமை இருக்கு, அந்த அறிவு இருக்குன்னு சொல்லி உள்ள விட்டு மக்களுக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவி இறங்கிடும். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, வச்சினா அவனுக்குள்ள இருக்கிற பாவம் செய்யற ஆவி உனக்குள்ள கை வழியா ஓ மேல வந்துடும். நீ அப்புறம் வேசிக்கலன்னா போயிடுவேன், விபச்சாரக்காரனா போயிடுவேன், உல்லாசக்காரனா போயிடுவேன், பொய்யனா போயிடுவேன், திருடனா போயிடுவேன். அப்படி ஒரு நிலைமை உனக்கு எனக்கு வந்துடக்கூடாது. அதனால ஒரு காலத்துல தேவ சித்தம் செய்யறதுக்கு தான் நம்ம வந்தோம். சாசு நம்மளை கீழே தள்ளி விட்டுருவான், பணாசக்காரனா தள்ளி விட்டுருவான், உல்லாசக்காரனா தள்ளி விட்டுருவான், பெருமை பிடிச்சவனா தள்ளி விட்டுருவான், மாம்ச இச்சை பிடிச்சவனா தள்ளி விட்டுருவான், பகைங்கனா தள்ளி விட்டுருவான். ஆகவே புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன சொல்லுது? நம்முடைய இருதயங்கள்ல யார் மேலேயாவது பகை, விரோதம், பழி வாங்குற உணர்வு இருந்தால் நம்ம தான் கடவுளுடைய பார்வையில் யாரு? கொலைகாரன். சகோதரனை பயக்கிறவன் மனச கொலை பண்ணுவான். உலகத்துக்கு ஏற்றபடி வாழணும் அப்படின்னு திட்டம் போடுறவன் உலகத்தான், அவன் விபச்சாரக்காரன்.
அந்த உலகத்தில் இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு, எங்கள் கல்யாணம் இந்த முறையில் நாங்கள் நடத்துவோம், சாவு இந்த முறையில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு ஒரு முறை வச்சுருக்கான் பத்தியா, ஜாதிக்கு ஒரு முறை வச்சுருக்கான்ல, இதுதான் கலாச்சாரம். இதான் என்னது கலாச்சாரம். அதில் போய் நீ காலை ஊட்டிடக்கூடாது, சகதிக்குள்ளே கால் வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது, தூக்கி வீசிடணும், நீ வேறு புரிஞ்சிடணும். அதான் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள்ளுதல். பரலோகம் போகணும்னா இந்த சத்தியத்தின்படி வந்துடணும். நீ அங்கே போய் ஜகதிக்குள்ளே கால் வச்சிடக்கூடாது, உறவு பாசம் அப்படின்னு போயிடக்கூடாது. நம்மளை தப்பிக்கணும். சிறந்த தலைவர்கள் ஆவதற்கு இதான் தலைவர்களுடைய குணாதிசி. இச்சை இதயத்தில் இருக்கக்கூடாது, பகை இதயத்தில் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அப்போ உள்ள இருதயத்தில் மாம்சத்தில் எழும்புகிற ஆசைகளும் இச்சைகளும் உள்ள வச்சுக்கிற கூடாது, பகையை உள்ள வச்சுக்கிற கூடாது, பொருளாசை பண ஆசை உள்ள வச்சுக்கிற கூடாது. இது எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ளவன் ஆவிக்குரியவன், புதிய ஏற்பாட்டில் உள்ளவன் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் என்ன அர்த்தம்? ஆவியில் அசுத்தம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, பணாசை இருக்கக்கூடாது. ஆவியில வந்துட்டா வெளியே தெரியாது, வெளியில யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பரிசுத்தான விலகிடுவார், பரிசுத்தவினர் விலகிடுவார். பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். சாத்தான் உள்ள வந்துடுவான். அப்ப சாத்தான் உள்ள வந்துட்டான் நம்மளை பின்மாற்றக்காரன் ஆக்கிடுவான். ஆக ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆவிக்குரிய நிலையில பின்மாற்றமா இருக்கு. அந்த பின்மாற்றத்தில் இருந்து சபைகள் மீட்கப்படணும், ஊழியக்காரங்க மீட்கப்படணும். அந்த வேலையை முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறம் ரிவைவலை பத்தி பேசுங்க. எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், அது வரும். முதல்ல இதை செய், இதை செய்ய. எழுப்புதல் வரணும்னு நீ விரும்பாட்டாலும் எழுப்புதல் வந்துடும். நீ நான் இந்த பின்மாற்றத்தில் இருக்கிற சபைகளை ஊழியக்காரங்களை மீட்டெடுக்கணும். என்ன செய்யணும்? மீட்டெடு. 5:1 கலாத்தியர் வாசிங்க. நீங்கள் 6:1-2 என்னப்பா? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், நல்லா கவனிச்சுக்கிறீங்க, எழுப்புதல் வரணும்னா ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதுதான் நம்மளும் அதை சிக்கிடக்கூடாது, சிக்கிடவங்களை அப்படியே விடாம அவங்களை மீட்டு எடுக்கணும். இது 2 வேலை செய்யணும் தலைவர்கள். தலைமைத்துவம் இதில் இருக்கு. நம்மளும் போய் சிக்கிடக்கூடாது. ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபை தலைவர்கள் யாதொரு குற்றத்துக்குள்ள யாராவது சிக்கிட்டாங்கன்னா, விசுவாசிகளோ ஊழியக்காரங்களோ சிக்கிட்டா, சாந்தமுள்ள ஆவியோட அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, அவங்களுக்காக உபவாசம் எடுத்து, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி திருப்பிடணும். உனக்குள்ளேயும் அந்த மாதிரி ஆவிக்கிரியை செஞ்சிடக்கூடாது. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த 2 வேலை தலைவர்கள்ட்ட செய்யணும். நம்ம அந்த தலைமைத்துவத்தை பற்றி படிக்கிறோம். இந்த 2 காரியத்தை செய்யணுமியா? 1, இந்த சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கிறவங்கள விடுதலையாக்கணும். சாந்தமுள்ள ஆவியோட அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இப்போ நமக்கு கீழே இருக்கிற மக்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை, மாம்சத்தின் பிள்ளைகளை எதிலையாவது சிக்கிடுவாங்க, குற்றம் குறைகளுக்குள்ள மாட்டிடுவாங்க. அவங்களை எப்படியாவது விடுதலையாக்கணும். 2வது, விடுதலையாக்குற நீங்களும் நான் தலைவர்கள் அதே சோதனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சிக்கிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இதான் வழி நடத்துவதற்கான அதிகாரம் தேவனிடமிருந்து வருகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை தேவன் முதல்ல தர்றாரு. ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அதிகாரம் எங்கேருந்து வருது? அரசியல்னால வர்றதில்லை, அரசாங்கத்தினால வர்றதில்லை, படித்ததுனால வர்றதில்லை, பணத்தினால வர்றதில்லை, நம்முடைய சொத்து சுதந்திரத்தினால வர்றதில்லை. அதிகாரம் என்பது
தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நூற்றுக்கருவியை எடுத்தோம். அண்டர்லைன் இந்த பாயிண்ட் சொன்னல, அது எத்தனாவது வசனம்? 7 லூக்கா 7 8வது வசனம். ஆச்சு. நான் அதிகாரத்துக்கு 8வது வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. போதும். அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட, நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய தலைவன் யாருன்னு புரிஞ்சுக்க. மற்றவங்க அரசியலுக்குரிய தலைவர்கள், பாசுமார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும், அதான் அண்டர்லைன் இந்த பாயிண்ட். நீங்களும் நானும் ஆவிக்குரியவங்களாக தெய்வம் அங்கீகரிக்கணுமானால் நாம ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கு. தெய்வ அதிகாரத்துக்கு கீழே இருக்கு. அவங்க வழியா தான் நமக்கு அதிகாரம் வரணும். இந்த அறிவு இருக்கு. அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னா எப்படி வருது? வானத்திலிருந்து பொத்துனா அவளுக்கு. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவர்களும் உண்டு உண்டு. ஒருவரை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். எனக்கே ஒரு அதிகாரம் இருக்கு ஐயா. சர்வலோகத்தையும் படைத்த சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஐயா நீரு. அதனால நீர் என் வீட்டுக்கு வந்து சொல்லணும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் சுத்தமாகும். தன்னுடைய அதிகாரத்தை அவளுக்கு தெரியுது. ஏன் அதிகாரத்துக்கு வான்னா வர்றேன், போனா போறேன், உட்கார்னா உட்காருனா, இந்த நேரம் இருக்கிறேன். நீர் யாரு? சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் இல்லையா? கோடி கோடி தூதர்களுக்கு மேல இருக்கிறவர் இல்லையா? நீர் என் வீட்டில் வந்தா சோமாகணும், ஒரு வார்த்தை சொல்லு, சோமாக கடவுள் இருக்கிற இடத்துல சொல்லு, எல்லாம் சோமாயிடும். அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை மதிச்சாய. சொல்றேன், அவரை வர வேண்டாம் சொல்லிருக்கேன். ஏன் நம்ம ஆள் இருக்காங்கல, எங்கிட்டாவது பொத்துக்கிட்டு வெளியே வந்து என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுவேன். இவன் ஆண்டவர் வர்றேன்னு சொன்னார், இவன் வர வேண்டாம் சொல்லிட்டேன். அப்போ மக்கள் கேட்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? உடனே அதே தான் சொல்றாங்க அவங்க. அவர் போயிருப்பார், அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். வர வேண்டாம்னு சொன்னேன். அவன் கடவுளை எந்த இடத்துல வச்சு பேசுனேன்? அதை பேச மாட்டேங்கிறாங்க. இந்த இவன் பேசுறேன். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் அண்டர்லைன் பாயிண்ட். நமக்கு மேலே அதிகாரம் இருக்கணும். பவுல் எருசலேமில் உள்ள சபையை தனக்கு மேல் அதிகாரம் உள்ள சபையாக ஏற்றுக்கிட்டதுனால தான் அவன் ஊழியம் செய்த ஊழிய ரிப்போர்ட் அங்கே கொண்டு சமர்ப்பிக்கிறான். அவன் கையில் வர்ற வருமானத்தில் தசமாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறான். உபதேசத்தில் குழப்பம், ஊழியத்தில் குழப்பம் வந்துச்சுன்னா அங்கே போய் எல்லாத்தையும் சீர்படுத்திக்கிறான், சரிப்படுத்திக்கிறான். அப்போ பவுலுக்கு மேலே ஒரு அதிகாரம் உள்ளது எருசலேம் திருச்சபை. எருசலேம் அங்கே அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. இவன் ஒரு அப்போஸ்தலன் தான். ஆனால் தனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்கள், ஆட்டுக்குட்டியின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நேரடியாக ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்க கூடுகிற அந்த கூடுகை தான் தலைமை சபை. அதுக்காக இவன் என்ன பண்ண, அங்கே போறான். அந்த ஐக்கியம் வேணும்னு சொல்லிட்டு 10 வருஷம் காத்திருந்தாப்பா. எத்தனை வருஷம்? இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க அவன் ஒரு போட போட்டுக்கிறேன். வந்தாரு, போனாரு, நின்றாரு, தூக்குனாரு, எந்திரிச்சாரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் திருட்டு போயிடு. வசன வெளிச்சம், வசன ஒளி அவங்களுக்கு இல்லை. ஐக்கியத்தை பற்றிய ஒரு வெளிச்சமே இல்லாதவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், சுயாதீன ஆவி. அவங்களுக்கு தலைமைத்துவம் தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் தேவையில்லை. அவங்களை கட்டுப்படுத்தாத, கண்காணிக்காத ஒரு தலைமை வேணும், ஒரு ஐக்கியம் வேணும். இவங்க எல்லாம் ஊழியத்துக்குள்ள வந்தாங்கன்னா ஊழியம் நாசமா போயிடும். அவன் என்னத்தை சொல்லிக் கொடுப்பான்? ஐக்கியத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பானா? தலைமைத்துவத்தை பற்றி பேசுவானா? அவங்களுக்கு ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்காரா? பவுல் ஏன் அத்தனை வருஷம் காத்திருந்தேன்? அவன் தான் ரோட்லேயே ரசிக்கப்பட்டான்ல. நீங்க எல்லாம் எங்கே ரசிக்கப்பட்டியா? நான் ஜெப வீட்டில் ரசிக்கப்பட்டேன். நீங்க
என்னமோ ரசிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க ஐயா. நாங்களே அதை நம்பிக்கிட்டு ரசிக்கப்பட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் சொல்ல. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நம்முடைய ரட்சிப்பு முக்காலங்களை உடையது. அதனால இந்த ஆவிகள்லாம் தெரியாது. எவனையாவது கூப்பிட்டு நீங்க கூட்டம் நடத்தி உங்க சபைக்குள்ள பின்மாற்றத்தை கொண்டு வந்துடாது. அவன் பயன்படுறான், இவன் பயன்படுறான். மாரிசர்ல கூட வந்த அவரோட டீம்ல வந்த ஒருத்தனை பற்றி தான் சொல்றாரு டிடி மனோகர். அங்க நான் பச்சை பெண் கலை கிடைச்சான்னு கேட்டேன். இல்லை ஸ்கூலு அப்படின்னு. எங்களுக்கு பகல் ஃபுல்லாக செமினார் பாஸ்மார்களுக்கு, நைட்டு மெரினா பீச்சில் ஹாஸ்பில் பேட்டி. இந்த சாம்பி செல்லத்துறையினுடைய அப்பா செல்லத்துறை தான் டிரான்ஸ்லேட்டர். மாரிசர்லோ யூதனாக இருந்து கிறிஸ்தவ மாறினவர், உலகம் பூரம் போகிறவர், பயன்படுற பார்த்தோம். ஆனால் அவர் டீமில் வந்த ஒருத்தனை கூப்பிட்டு தனியாக கூட்டம் வச்சுருந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் அவனுக்குள்ளே இருந்த சண்டை போடுற ஆவி, பகைக்கிற ஆவி, இந்த ஆவி இவங்களுக்குள்ளே வந்துச்சு. காரணம் இல்லாமல் குடும்பங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா கண்டுபிடிக்க முடியல. அவன் வல்லமையாக பிரதம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஆவி இங்கே பாஸ் ஆயிடும். அதனால நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா. நமக்குள்ளேயும் வந்துடக்கூடாது. அந்த ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். இது பெரிய ஊழியம். நமக்கு இருக்கிறது கொஞ்ச காலம். நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். நம்ம அர்ப்பணிச்சு தான் ஆகணும். சிறந்த தலைவர்களாக இருக்கு. ஆவிக்குரிய தலைவர்கள் மட்டத்திலேயே சிறந்த ஆவிக்குரிய தலைவராக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகாரங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தது வரனே சொன்னான். கவர்னர் சொன்னான், பிளாத்து, நீர் யூதருக்கு ராஜாவா? குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு நம்ம தலைவர், யூதருக்கு ராஜாவா? உடனே இவர் கேட்குறாரு, நீரா சொல்லுகிறீரா மற்ற எவரும் சொன்னதை சொல்றீரா அப்படின்னு. நான் என்ன யூதனா? அவங்க அப்படி சொல்றாங்கப்பா. நீர் அவங்களுக்கு ராஜாவா? ஆமா ராஜா தான். ஆனா உலகத்துக்குரிய ராஜா இல்லை. இது இந்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கு தெரியுதா? ராஜா தான். ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ளே இருக்கிற மக்களை ஆளுகிறதுனாலே அவர் ராஜா. ஆமாம். தாழ்மைக்கு ராஜா, உரிமைக்கு ராஜா, சாந்தத்துக்கு ராஜா, சத்தியத்துக்கு ராஜா. ராஜா இவங்க சொல்ற ராஜா இல்லை. வீடு, நாடு, மக்கள் கூட்டம், என்ன அறிவு இருக்கு இவங்களுக்கு? பிசாசு உள்ள இருக்கு. அதனால உலகத்தை பேசிட்டு இருக்கேன், உலகத்தை சிந்திக்கிறேன். ஆவிக்குரிய ராஜா இயேசு. ஆமாம். ரெண்டாவது, அவர் ராஜாவா ஆக போறது 1000 வருஷ அரசாட்சி. எப்ப? 1000 வருஷம். சொல்லுங்க வாய் திறந்து. 1000 வருஷம். ஏசுநாரை பத்தி படிங்கப்பா. இயேசுவை யார் என்று தெரியுமா? யானா பின்னா சக்கிலின்னு சொல்லிட்டு கூட ஒரு தையா சொல்லுவாங்க. இயேசு ராஜா. இப்போ ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ளே அவர் ராஜா. அடுத்து அவர் எழுத்தின்படியே உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ராஜாவா போறார். அது 1000 வருஷ அரசாட்சி. அது இல்லாம நம்மள ராஜா. நீ ராஜா இல்லடா, நீ கூஜா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா. தேவனிடத்திலிருந்து அதிகாரம் வந்தது, வருகிறது. அந்த அதிகாரம் நேர வர்றது கிடையாது. 12:28 1 Corinthians 12:28 வாசிங்க. உனக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 12. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் மரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இதான் இந்த ஒழுங்கின்படிதாப்ப தேவன் ஒரு மனுஷனை அதிகாரப்படுத்துவாரு.
பரலோகத்திலிருந்து தான் அதிகாரம் வரும். ஆனா இந்த ஒழுங்குக்குள்ள உள்ளதான் அந்த அதிகாரத்தை கொடுத்துவார். தலைமைத்துவத்தை தள்ளிட்டு, ஆளுகைகளை தள்ளிட்டு, ஊழியர்களின் பொறுப்புகளை தள்ளிட்டு ஒருத்தனை ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொன்னா அவன் வந்து பொய்யன். அவன் வந்து யாரு? பொய்யன். பொய்யன். அவனுக்கு இந்த ஒழுங்கு தெரியாது. இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி, தட் இஸ் ராங் மினிஸ்ட்ரி. தேவன் ஒழுங்குள்ள மனிதனோட தான் இருப்பார். இருதயத்தை சுத்தமாக்கிட்டு ஓடுறவன்கிட்ட தான் தேவன் இருப்பார். அசுத்தங்கள், ஆபாசங்கள், அருவறுப்புகளை இதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கடவுளோட இருக்கேன்னு சொல்லிட்டு பிரசவம் பண்றேன், பாட்டு பாடுறேன், ஜூஜேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனோட கத்தர் எப்படி இருப்பாரு? இதயத்தை சுத்திகரிக்கணும், இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு சபைக்குள்ள. சபையிலே தேவனானவர் முதலாவது. அப்போ ஒரு ஆளுகை இருக்கு இல்லையா, ஒரு தலைமைத்துவம் இருக்கு இல்லையா. அப்போ 12 அப்போஸ்தலர்கள், ஆட்டுக்குட்டியாருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேருக்கு கீழே யாக்கும் பவுல் வர்றேன். ஏன் இவன் தான் ரோட்டில் சந்திக்கப்பட்டான்ல, இவன் தனியாக தானே ரசிக்கப்பட்டேன், தனியாக தானே ஞானஸ்தானம் எடுத்தேன், ஐக்கியத்தில் எடுத்தேன். ஏன் தனியாக ஒரு போர்டு போட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதானே? முட்டா போயிடு. இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? இவங்கெல்லாம் உள்ள சபைக்குள்ளே வந்ததுனால தான் மக்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. எது நல்ல நோட்டு, எது கள்ள நோட்டுன்னு தெரியல. யாரு கள்ள அப்போஸ்தலன், யாரு கள்ள தீர்க்கதரிசி, யாரு கள்ள போதகர் கண்டுபிடிக்க தெரியுதா விசுவாசிகளுக்கு? ஒழுங்குல இருக்கணுமையா. இப்போ முதல் இடத்துல தேவன் என்ன செய்ய அப்போஸ்தலரை வைக்கிறேன். இந்த வெளிச்சம் இருந்ததுனால தான். ஏன்னா இதை எழுதுறதே பவுலு, இதை எழுதுறது யாரு? பவுலு. அதனால தனக்கு மேல உள்ள அதிகாரம் எருசலேம்ல இருக்கிற தலைமை சபை அங்கதான் ஓடுறேன். அதான் நம்ம வாதிச்சோம். தர்க்கம் வந்தாலும் வாக்குவாதம் வந்தாலும் இவங்க சண்டையை போட்டாலும் அவங்களோட தான் இருக்கு, இருக்க வேண்டி இருக்கு, இறுக்கமா இருக்க வேண்டி இருக்கு. ஆமா, ஒரு விலையை நிற்க கூடாது. ஜாதி அடிச்சுட்டு போயிடுவேன். சண்டை போட தெரிஞ்சுவாங்க, ஆளுக்கு ஒரு கருத்தை பேச தெரிஞ்சுவாங்க. எல்லாரையும் பேச விட்டு ஒரு கருத்து கொண்டு வர, ஒரு கருத்தை கொண்டு வர, அதுக்கு தான் ஐக்கியம். அதனால நம்ம சபாநாயகர் எந்திரிச்சுட்டு எந்த சொல்லுவாரு, சண்டை போடுறாதீங்க, சாந்தமுள்ள ஆவியோட சீர்பொருந்த பண்ணுங்கள், நீங்களும் அந்த ஆவிக்குள்ளே சிக்கி சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்காரு. அதனால இவங்க சகோதரமார்கள் எல்லாம் கூடி வரும்போது சண்டை போடுறாங்க. நாங்கள் வந்து சண்டையை பக்கம் வர அப்படின்னு கேட்க அவர் ஊழியக்காரி. அப்போ இந்த வேதவசனம் அவர் தலையில் இருந்த கேட்பாளில சத்தியம் இல்லை, வெள்ளச்சில இருக்கு, நான் கழட்டிருக்கேன், சத்தியம் இல்லையே. அதனால தலைமை சபை தேவை. நமக்கு அதிகாரங்களை தேவன் தருகிறார். அந்த அதிகாரத்தை இந்த வழியாகத்தான் தருகிறார். தலைவர், தீர்க்கதரிசி, போதகன், ஊழியங்கள், ஆளுகைகள், வரங்கள், இதன் வழியாகத்தான் இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார், ஆளுகையை கொடுக்கிறார். நமக்கு ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு ஊழிய பொறுப்பு, எல்லாம் இப்படி ஆளுகளை ஏற்படுத்தி வச்சு அவங்க வழியாக தான் கடவுள் கொடுக்கிறார். இந்த அறிவு வேணும். சும்மா வானத்திலிருந்து பொத்துன்னு விழுகாது. அதனால ஆவிக்குரிய தலைவர்கள் தனக்கு மேல் உள்ள ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருப்பாங்க. நான் அதிகாரம் உள்ளவனாய் இருந்தாலும் நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருக்கிறேன். எனக்கு கீழேயே ஆட்கள் இருக்காங்க, என் சபையிலேயே ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது, அதுக்கு கீழே தான் இருக்கோம்னு சொல்லணும். எல்லாரும் ஏதுனார் கிடையாது. ஏதுனாரை போல மாறுறதுக்காக வந்தவன் நீங்கள். நான் ஏதுனாருடைய சாயலை அடையபடியாக வந்திருக்கோம். அந்த சாயலும் நேரடியாக வராது. அவர் ஏற்படுத்தின ஒழுங்குக்குள்ளே வந்தால் தான் அவர் அந்த வேலையை செய்வார். எல்லாரும் எந்திரிப்போமா?